أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இமாம் மஹதியின் இனிய போதனைகள். நாவினால் மட்டும் உறுதிமொழி கூறிவிட்டு பையத்தின் நிபந்தனைகளின்படி நீங்கள் முழுமையாக செயலாற்றவில்லை என்றால் உங்களுடைய பையத்து அர்த்தமற்றதொன்றாகிவிடும். எவர்களெல்லாம் என்னுடைய போதனைப்படி நடப்பாரோ அவர்களெல்லாம் என் வீட்டினுள் நுழைந்தவராவார். உமது வீட்டின் 4 சுவர்களின் உட்புறத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நான் பாதுகாப்பேன் என்று இறைவன் வாக்குறுதி அளித்துள்ளான். வெறும் கல்லினாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட என் வீட்டினுள் உள்ளவர்களுக்கு மட்டுமே பாதுகாப்பு உண்டு என்று நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். என்னுடைய போதனையின்படி முழுமையாக செயல்படுகின்ற என் ஆன்மீக வீட்டை சார்ந்த அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதே இதன் பொருளாகும். நாம் கை கொள்ள வேண்டிய விஷயங்களாவன எல்லாவற்றையும் படைத்து காத்து வளர்க்கின்ற எல்லாம் வல்ல என்றும் நிலைத்து நிற்கின்ற ஏகனான ஓர் இறைவன் இருக்கின்றான் என்று உளப்பூர்வமாக உறுதியாக நாம் நம்ப வேண்டும். அந்த இறைவன் என்றும் மாறாத இயல்புகளை உடையவன் என்றும் நாம் நம்ப வேண்டும். அவன் யாருடைய மகனும் அல்ல, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அந்த இறைவன் துன்பத்தில் உழலக்கூடியவனோ சிலுவையில் அறையப்படக்கூடியவனோ இறந்து போகக்கூடியவனோ அல்லன். இவை அனைத்திலிருந்தும் அவன் தூய்மையானவன். அவன் எத்தகையவென்றால் அவன் மிக தூரத்தில் உள்ளவனாக இருந்த போதிலும் மிக அருகிலே இருக்கின்றான். மிக அருகில் உள்ளவனாக இருந்த போதிலும் மிக தூரத்திலே இருக்கின்றான். அவன் ஏகனாக இருந்த போதிலும் அவனுடைய தோற்றங்கள் பலவாகும். மனிதன் தன்னை மாற்றிக்கொள்கின்ற போது அவ்விறைவன் அவனுக்கு புதுவிதமாக தோற்றமளிக்கின்றான். மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளும் போது ஒரு மாறுதலான இறைவனை காணுகின்றான். ஆனால் இறைவன் மாறுவதில்லை. விபரீதமான மாற்றம் எதுவும் அவனிடத்து ஏற்படுவதும் இல்லை. அவன் மாறாத முழுமையான இயல்புகளை உடையவன். ஒரு மனிதன் மனம் திருந்தி நன்மையின் பக்கம் எண்ணத்தை செலுத்தும் போது இறைவனும் ஒரு புதிய தோற்றத்துடன் அம்மனிதனிடத்திலே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றான். மனிதன் அறவழியிலே முன்னேறுகின்ற போது ஒவ்வொரு படித்தரத்திலும் இறைவனின் வல்லமையை எடுத்து காட்டும் தோற்றங்களும் அவனிடத்திலே ஒளி வீசி பிரகாசிக்கின்றன. எவர்களிடத்திலே அபூர்வமான மாற்றங்கள் ஏற்படுமோ அவர்களிடத்திலே இறைவனின் சக்தி அற்புதமாக அவனுடைய மாறாத வழக்கப்படி வெளிப்படுகின்றது. இவையே அற்புதம் எனப்படுகின்றவற்றின் அடிப்படையாகும். இத்தகைய இறைவனே நமது உறுதிமொழியில் குறிப்பிடப்படுகின்ற இறைவனாகும். எனவே அந்த இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்கள் உயிரை விடவும் உலக சுகபோகங்களை விடவும் எல்லாவித உறவு முறைகளை விடவும் மேலாக அவனுக்கே முக்கியத்துவம் அளியுங்கள். அவனுடைய வழியிலேயே நேர்மையையும் தூய்மையையும் துணிவுடன் கடைபிடியுங்கள். உலகம் தன்னுடைய செல்வத்திற்கும் இனபந்துகளுக்கும் தரும் முக்கியத்துவத்தை இறைவனுக்கு தருவதில்லை. ஆனால் நீங்கள் அவனையே பற்றி பிடிக்க வேண்டும். அப்போதுதான் அவனது ஜமாத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் எழுதப்படுவீர்கள். கருணையின் அடையாளத்தை காட்டுவது இறைவனின் மரபில் அமைந்த ஒன்றாகும். ஆயினும் அவனுக்கும் உங்களுக்குமிடையே பிளவு இல்லாதிருந்தால்தான் அவனுடைய எந்த வழக்கத்தால் நீங்கள் பயன்பெற இயலும். அதனால் உங்களுடைய அவாக்கள் அவனுடைய அவாக்களாகவும் உங்களுடைய விருப்பங்கள் அவனுடைய விருப்பங்களாகவும் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்விலும் தாழ்விலும் உங்களுடைய தலை அவனுடைய திருச்சன்னதானத்தில் பணிந்த வண்ணம் இருக்க வேண்டும்.
அவனுடைய விருப்பத்திற்கு தலைவணங்குங்கள். நீங்கள் இவ்வாறு நடந்தால் நீண்ட காலமாக உங்களிடத்தில் மறைந்திருந்த தன் முகத்தை இறைவன் உங்களுக்கு காட்டுவான். இவ்வாறு இறைவனின் தீர்ப்புக்கும் விருப்பிற்கும் தலை வணங்குவதோடு அதன் மீது வெறுப்பும் கொள்ளாத யாரேனும் உங்களிடையே உண்டா? நீங்கள் துன்பங்களை காணுகின்ற போது இறை வழியில் உங்களுடைய கால்களை முன்னே வையுங்கள். இதுவே நீங்கள் முன்னேறுவதற்கான வழியாகும். இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உலகெங்கும் பரவச் செய்ய நீங்கள் முயன்று வாருங்கள். அவனுடைய அடியார்களிடம் அன்பு காட்டுங்கள். உங்களின் நாவாலோ கைகளாலோ அவர்களுக்கு தீங்கு செய்து விடாதீர்கள். மக்களின் நல்வாழ்விற்காக பாடுபடுங்கள். உங்களை விட வறியவர்களை காணும்போது கர்வம் கொள்ளாதீர்கள். உங்களை ஏசுகின்றவர்களை கூட ஏசாதீர்கள். எளிமை, இனிமை, பரந்த மனப்பான்மை ஆகியவற்றை கைக்கொண்டு மக்களோடு நேசபாவத்துடன் பழகுங்கள். அப்போதுதான் நீங்கள் இறைவனால் அங்கீகரிக்கப்படுவீர்கள். சிலர் வெளிப்படையாக பணிவை காட்டுவார்கள், ஆனால் அந்தரங்கத்தில் ஓநாய்களாக இருப்பார்கள். சிலர் வெளிப்பார்வைக்கு தூய்மையானவர்களாக காணப்படுவார்கள், ஆனால் உள்ளத்தால் பாம்பாக இருப்பார்கள். உங்களுடைய அகமும் புறமும் ஒன்றாகாதவரை நீங்கள் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் பெரியவர்களாயிருந்தால் சிறியவர்களிடம் அன்பை காட்ட வேண்டுமே ஒழிய அவர்களை ஏளனம் செய்யக்கூடாது. நீங்கள் அறிவாளிகளாக இருந்தால் அறிவீனர்களுக்கு அறிவூட்ட வேண்டுமே ஒழிய அவர்களை அவமதிக்கக்கூடாது. நீங்கள் பணம் படைத்தவர்களாக இருந்தால் ஏழை எளியவர்களுக்கு உதவிட வேண்டுமே ஒழிய தற்பெருமை கொண்டு அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. நரகத்தின் வழியை கண்டு பயப்படுங்கள். இறைவனுக்கு அஞ்சி அவனை வழிபட்டு வாருங்கள். படைப்பினங்களை வணங்காதீர்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். உலகின் மீது மிகுந்த பற்று கொண்டு விடாதீர்கள். இறைவனுக்காக வாழுங்கள். அவனுக்காகவே ஆகிவிடுங்கள். அவனுக்காக பாவங்களையும் அசுத்தமானவற்றையும் வெறுத்து ஒதுக்குங்கள். ஏனெனில் இறைவன் தூய்மையானவனாக இருக்கின்றான். நீங்கள் இறைபக்தியுள்ளவர்களாக இரவை கழித்ததாக ஒவ்வொரு பகலும் நீங்கள் இறைவனுக்கு அஞ்சியே பகலை கழித்ததாக ஒவ்வொரு இரவும் சான்று கூறட்டும். பார்த்து கொண்டிருக்கும் போதே புகையைப் போல் மறைந்துவிடும் இவ்வுலகத்தின் சாபத்தை கண்டு பயப்படாதீர்கள். ஏனென்றால் அதற்கு பகலை இரவாக்க முடியாது. வானத்திலிருந்து இறங்கும் இறைவனுடைய சாபத்திற்கே நீங்கள் அஞ்ச வேண்டும். அந்த சாபம் யார் மீது விழுமோ அவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமே ஏற்படும். வெறும் வெளிவேஷத்தால் உங்களை காப்பாற்றிக் கொள்ள இயலாது. ஏனெனில் உங்களுடைய இறைவனின் பார்வை மனிதனின் அடிமட்டம் வரை ஊடுருவிச் செல்லக்கூடியது. உங்களால் இறைவனை ஏமாற்றிவிட இயலுமா? எனவே நீங்கள் நேர்மையானவர்களாக வாழுங்கள். தூய்மையானவர்களாக விளங்குங்கள். ஒரு அணுவளவாவது இருள் உங்களிடத்திலே இருந்தால் அது உங்களுடைய ஒளியனத்தையும் தொலைத்துவிடும். உங்களில் எள்ளளவாவது கர்வம், சுயநலம், சோம்பேறித்தனம், வெளிவேஷம் ஆகியன இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீர்கள். சில விஷயங்களை மட்டும் செய்துவிட்டு நாங்கள் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்துவிட்டோம் என்று நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் ஒரு முழுமையான ஆன்மீக மாற்றம் உங்களிடத்திலே ஏற்பட வேண்டுமென்றே இறைவன் விரும்புகின்றான். அவன் உங்களிடமிருந்து ஒரு விதமான இறப்பையே விரும்புகின்றான். அதற்கு பிறகு அவன் உங்களை வாழ வைப்பான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் உடனடியாக சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சகோதரருடைய குற்றத்தை மன்னியுங்கள். தன்னுடைய சகோதரனுடன் சமாதானமாக வாழ விரும்பாத மனிதன் துஷ்டனாக இருக்கின்றான். வேற்றுமைகளை ஏற்படுத்துகின்ற மனிதன் வெட்டுண்டு போவான். உங்களுடைய மன விகாரங்களை ஒழித்து கட்டுங்கள். ஒருவருக்கொருவர்
பகைமை பாராட்டாதீர்கள். நீங்கள் உண்மையாளராக இருந்தாலும் உங்களை அடிமட்டத்தில் உள்ளவராகவே எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். தற்பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டுவிடுங்கள். நீங்கள் அழைக்கப்படவிருக்கின்ற வாசல் வழியாக தற்பெருமையுள்ளவனும் அகங்காரம் கொண்டவனும் நுழையவே முடியாது. இறைவன் புறமிருந்து வெளியாகி என்னால் கூறப்பட்ட இவ்வசனங்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் பேரிழந்தவனாக இருக்கின்றான். விண்ணில் இறைவன் உங்களை நேசிக்க வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் ஒரே வயிற்றில் பிறந்த இரு சகோதரர்களைப் போல் ஆகிவிடுங்கள். உங்களிடையே கண்ணியத்துக்குரியவர் தன்னுடைய சகோதரனின் தவறுகளை மன்னிக்கின்றவரேயாவார். பிடிவாதம் கொண்டு அவ்வாறு மன்னிக்க தவறுகின்றவர் பாக்கியமற்றவர்கள். அத்தகையவரோடு எனக்கு எவ்வித உறவும் இல்லை. இறைவனுடைய சாபத்திற்கு மிக மிக அஞ்சுங்கள். ஏனெனில் அவன் தூய்மையானவனும் அன்புடையோனுமாக இருக்கின்றான். மோசமான விளைவை ஏற்படுத்துகின்ற கெட்ட குணங்களுள்ள ஒருவனால் இறைவனை அணுக இயலாது. அகம்பாவமும் கர்வமும் நிறைந்த ஒருவனால் அவனை அடையவே முடியாது. அநியாயக்காரனால் அவனை அணுக முடியாது. நம்பிக்கை துரோகியாலும் அவனை நெருங்க முடியாது. அவனுடைய திருநாமங்களை உணர்ந்து பயபக்தியாக நடக்காதவன் அவனை ஒருபோதும் நெருங்க முடியாது. உலகின் மீது நாய்களைப் போலவும் எறும்புகளைப் போலவும் கழுகுகளைப் போலவும் விழுகின்றவர்களும் உலக சூபவங்களில் மூழ்கியிருப்பவர்களும் இறைவனின் திருச்சந்நிதியை அடைதல் என்பது அறவே சாத்தியமற்றதொன்று. தூய்மையற்ற ஒவ்வொரு கண்ணும் அவனை விட்டும் வெகு தூரம் அகன்று போனதாகும். தூய்மையற்ற எந்த உள்ளமும் அவனை அறியாது. எவர் இறைவனுக்காக நெருப்பில் வீழ்வாரோ அவர் அதிலிருந்து காப்பாற்றப்படுவார். எவர் இறைவனுக்காக அழுவாரோ அவரே பிறகு சிரிப்பவராக மாறுவார். எவர் அவனுக்காக உலகிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வாரோ அவருக்கு அவ்வுலகம் கிடைக்கும். நீங்கள் உளப்பூர்வமாக தூய்மையாக தீவிரமாக இறைவனுடன் நட்பு கொள்வீர்களாயின் அவனும் உங்களுடைய நண்பனாக ஆகிவிடுவான். உங்களின் மனைவிமார்கள் மீதும் உங்களுடைய ஏழை சகோதரர்கள் மீதும் நீங்கள் கருணை காட்டுங்கள். அப்போதுதான் வானத்தில் உங்களுக்கு கருணை காட்டப்படும். உண்மையாகவே நீங்கள் இறைவனுக்காக ஆகிவிடுவதென்றால் இறைவனும் உங்களுக்காக ஆகிவிடுவான். இவ்வுலகு ஆயிரக்கணக்கான ஆபத்தங்கள் நிறைந்த இடமாக இருக்கிறது. பிளேக் என்னும் கொடிய நோய் அந்த ஆபத்துகளில் ஒன்றாகும். நீங்கள் உளப்பூர்வமான இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருங்கள். அப்போதுதான் இந்த ஆபத்துகளை இறைவன் உங்களிடமிருந்து அகலச் செய்வான். வானத்திலிருந்து ஆணை பிறக்காமல் பூமியில் எந்த ஆபத்தும் ஏற்படுவதில்லை. வானத்திலிருந்து கருணை இறங்காமல் பூமியில் ஏற்பட்ட ஆபத்து நீங்குவதும் இல்லை. எனவே கிளையை பிடிக்காமல் ஆணிவேரை பற்றி பிடிப்பதுவே புத்திசாலித்தனமாகும். மருந்தையும் ஏனைய வழிமுறைகளையும் நீங்கள் உபயோகிப்பதற்கு எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. எனினும் அவற்றின் மீது முழுக்க நம்பிக்கை வைப்பதுமே தடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியில் இறைவனின் எண்ணமே நிறைவேறும். எவருக்கேனும் சக்தி இருப்பதாயிருந்தால் அவர் தன்னை இறைவன் அளவில் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளுதல் என்பதே எல்லா நிலைகளையும் விட உயர்வானதாகும். உங்களுக்கு நான் கூறும் மிக முக்கியமான போதனை என்னவென்றால், ஒதுக்கப்பட்ட ஒரு கிரந்தத்தைப் போல் திருக்குரானை கைவிட்டு விடாதீர்கள் என்பதாகும். ஏனெனில் உங்களின் வாழ்வு அதில்தான் அடங்கியிருக்கிறது. எவர் திருக்குரானை கண்ணியப்படுத்துவாரோ அவர் வானத்தில் கண்ணியப்படுத்தப்படுவார். எவர்கள் ஹதீசுகள் இன்னும் பிற நூற்கள் ஆகியவற்றை விட திருக்குரானுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரோ அவர் வானத்தில் கண்ணியப்படுத்தப்படுவார். தற்போது திருக்குரானை தவிர பூமியில் மனிதகுலத்திற்கு வேறு ஒரு மறைநூல் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஆதமின் மக்களுக்கு
மனித சமுதாயத்திற்கு பரிந்து பேசக்கூடிய எந்த இறை தூதரும் இல்லை. எனவே நீங்கள் கண்ணியத்திற்குரிய அந்த மாநபி மீது உளப்பூர்வமான அபிமானம் கொள்ளுங்கள். வேறெவருக்கும் அம்மாநபிக்கு தரப்படும் மதிப்பை விட மேலான மதிப்பை தராதீர்கள். அப்போதுதான் இரட்சிப்புக்குரியவர்களாக நீங்கள் எழுதப்படுவீர்கள். இரட்சிப்பு என்பது மரணத்திற்கு பிறகு கிடைக்கும் ஒன்றல்ல என்பதை நினைவில் பதிய வையுங்கள். உண்மையான இரட்சிப்பு தனது ஒளியை அதற்குரியவர்களுக்கு காட்டித் தருகின்றது. இரட்சிப்பு கிடைக்கப் பெற்றவர் யார்? உயிருள்ள ஓர் இறைவன் இருக்கின்றான் என்பது உண்மையென்று உறுதியான நம்பிக்கை உடையவரும் அண்ணல் மாநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறைவனுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையே பரிந்துரை செய்பவர் என்றும், வானத்தின் கீழ் அந்த மாநபியை விட மேலான இடத்தை பெற்றவர் எவருமில்லை என்றும், திருக்குரானை விட உயர்ந்த ஒரு மறைநூல் இல்லை என்றும் நம்புகின்றவருமே இரட்சிப்பு கிடைக்கப் பெற்றவராவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத் தவிர வேறு எவரும் என்றென்றும் ஜீவித்திருக்க வேண்டுமென்று இறைவன் விரும்பவில்லை. அந்த தூய நபியே ஆத்மீகமாக என்றென்றும் ஜீவித்திருப்பவராவார். அந்த மாநபியை என்றென்றும் ஜீவிக்கச் செய்கின்ற வகையிலே அவர்களின் ஷரியத்தையும் ஆன்மீக அருட்கொடைகளையும் இறைவன் இறுதி நாள் வரை நீடிக்கச் செய்துள்ளான். இறுதியாக அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தே ஆன்மீக ஒளியினை பெற்று வாக்களிக்கப்பட்ட மசீஹை இறைவன் இவ்வுலகிற்கு அனுப்பினான். அவருடைய வருகை இஸ்லாமிய கட்டிடம் முழுமை பெறுவதற்கு அவசியமானதொன்றாகும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உம்மத்திற்கு தரப்பட்டதைப் போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திற்கு ஒரு மசி ஆன்மீகமான முறையில் தரப்படாதது வரை இவ்வுலகம் முடிவு பெற வாய்ப்பில்லை. கீழ்காணும் திருக்குரான் வசனம் இதை சுட்டிக்காட்டுகிறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. எவர்கள் உனது அருட்கொடைகளை பெற்றார்களோ அவர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. முற்காலத்தில் உள்ளவர்கள் இழந்துவிட்ட நற்பேறுகளை மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தினர் அதை கை நழுவ விட்ட போது ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பெற்றார்கள். தற்போது முஹம்மதிய சமுதாயம் மூசாவுடைய சமுதாயத்தை போன்று ஆகிவிட்டது. ஆனாலும் முஹம்மதிய சமுதாயம் மூசா நபியின் சமுதாயத்தை விட 1000 மடங்கு சிறப்புடையதே ஆகும். மூசா நபியின் சமுதாயத்தை விட 1000 மடங்கு சிறப்புடையது ஆகும். அதனால் மூசா நபியின் சமுதாயத்திலே தோன்றிய இப்னு மரியமை விட அவருக்கு ஒப்பானவராக முஹம்மதிய சமுதாயத்தில் தோன்றிய இப்னு மரியம் மிக மேலானவராகவே இருக்கின்றார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு 14ஆம் நூற்றாண்டில் மசீஹ் இப்னு மரியம் ஈசா நபி தோன்றியதைப் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 14ஆம் நூற்றாண்டில் இந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ் தோன்றியுள்ளார். மசீஹ் இப்னு மரியம் ஈசா நபி தோன்றிய போது யூத சமுதாயத்தின் நிலை எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே இந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ் தோன்றிய போதும் முஸ்லிம்களின் நிலை இருந்தது. அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ் நானே. இறைவன் தான் நினைப்பதை நடத்தி காட்டுகின்றவனாக இருக்கின்றான். அந்த இறைவனோடு மோதுகின்றவன் அறிவற்றவனாகவும் அவனுக்கு எதிராக ஆட்சேபனை செய்கின்றவன் பெரிய மூடனாகவும் இருக்கின்றான். 10,000த்திற்கும் மேற்பட்ட ஒளிமயமான அடையாளங்களுடன் அந்த இறைவன் என்னை அனுப்பியிருக்கின்றான். அந்த அடையாளங்களிலே ஒன்றுதான் பிளேக் என்னும் கொடிய நோயாகும். எனவே எவர்களெல்லாம் என்னுடைய கையிலே உளப்பூர்வமாக பையத்து செய்கிறார்களோ, எவர்களெல்லாம் தூய்மையான உள்ளத்துடன் என்னை பின்பற்றுகின்றார்களோ, எவர்களெல்லாம் எனக்கு கீழ்ப்படுகின்ற வகையிலே தம்முடைய ஆசையவாக்களை விட்டுவிடுகின்றார்களோ அவர்களுக்காக ஆபத்தான இந்த நாட்களில் என் ஆன்மா பரிந்து பேசும்.
என்னுடைய இந்த புனித இயக்கத்தில் தங்களை இணைத்து கொண்டுள்ள மக்களே, இறைபக்தி என்னும் வழியில் உண்மையிலேயே நீங்கள் முன்னேறும்போதுதான் வானத்தில் என்னுடைய ஜமாத்தை சார்ந்தவராக கருதப்படுவீர்கள். எனவே உங்களுடைய ஐங்கால தொழுகையை நீங்கள் நேருக்கு நேர் இறைவனை உங்களின் கண்ணால் காண்பது போன்ற முழுமையான பயபக்தியுடன் தொழுது வாருங்கள். இறைவனுக்காக உளப்பூர்வமாக நோன்பை கடைபிடியுங்கள். ஜகாத், ஏழை வரி கொடுக்க கடமைப்பட்டவர்கள் அதனை தவறாது கொடுக்கட்டும். ஹஜ் என்னும் புனித கடமையை நிறைவேற்ற தகுதி பெற்றவர்கள் எந்த தடையும் அவர்களுக்கு இல்லாதிருந்தால் அதை நிறைவேற்றட்டும். எல்லா நற்செயல்களையும் அவற்றுக்கு தேவையான கவனத்துடன் செய்து வாருங்கள். தீய செயல்களை மனதால் வெறுத்து தள்ளுங்கள். இறைபக்தியின் அடிப்படையில்லாத எந்த செயலும் அந்த இறைவனை ஒருபோதும் அணுகாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நன்மையின் ஆணிவேரும் தக்வா, இறைபக்தியாகும். இந்த நோக்கத்துடனுள்ள எந்த செயலும் வீணாகாது. உங்களுடைய முன்னோர்களான நம்பிக்கையாளர்கள் சோதிக்கப்பட்டது போலவே பலவித இன்னல்களாலும் இடர்களாலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். எனவே அத்தகைய தருணங்களில் உங்களுடைய கால்கள் இடராமல் இருக்க விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருங்கள். உங்களுக்கு வானத்துடன் நெருக்கமான தொடர்பு இருக்குமானால் இந்த பூமியில் உங்களுக்கு யாராலும் எந்தவிதமான தீங்கும் இழைத்துவிட முடியாது. உங்களுக்கு ஏதாவது இழப்பும் தீங்கும் ஏற்படுகின்றதென்றால் அது உங்கள் கைகளாலே ஏற்படுகின்றதேயொழிய எதிரிகளுடைய கைகளால் அல்ல. பூமியில் உங்கள் மதிப்பையெல்லாம் நீங்கள் இழந்துவிட்டாலும் இறைவன் உங்களுக்கு எப்போதும் அழியாத கௌரவத்தையும் மதிப்பையும் வானத்திலே தந்தருளுவான். எனவே நீங்கள் அவ்விறைவனை விட்டுவிடாதீர்கள். உங்களுக்கு பலவிதமான இடர்கள் வரும். உங்களுடைய பல நல்ல திட்டங்களும் செயல்களும் தோல்வியடையக்கூடும். ஆனால் இம்மாதிரியான நிலை ஏற்படும் போது நீங்கள் தளர்வடைந்துவிடக்கூடாது. ஏனெனில் இறைவழியில் நீங்கள் உறுதியாக நிற்கின்றீர்களா என்று அவ்விறைவன் உங்களை சோதனை செய்கின்றான். வானத்திலே உள்ள அமரர்கள் உங்களை போற்றி வாழ்த்த வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் இகழப்பட்டாலும் மகிழ்ச்சி அடையுங்கள், தூற்றப்பட்டாலும் நன்றி கூறுங்கள். தோல்வியை கண்டவுடன் இறைவனுடன் நீங்கள் கொண்டுள்ள உறவை துண்டித்து கொள்ளாதீர்கள். நீங்கள் இறைவனின் இறுதியான ஜமாத்தாக இருக்கின்றீர்கள். ஆதலால் முழுமைத்தன்மைக்கு உங்களை இட்டுச் செல்லக்கூடிய நற்செயல்களை செய்து காட்டுங்கள். உங்களிடையே சோம்பேறியாக இருப்பவன் ஒரு கெட்டுப்போன பொருளைப் போல் இந்த ஜமாத்திலிருந்து வெளியே தள்ளப்படுவான். பிறகு அவன் பரிதாபகரமான மரணத்தை அடைவான். அவனால் இறைவனுக்கு எவ்வித தீங்கும் இழைத்துவிட முடியாது. பாருங்கள், உங்களுடைய இறைவன் உண்மையிலேயே இருக்கின்றான் என்பதை மகிழ்வோடு இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எல்லோரும் அவனுடைய படைப்பாக இருந்த போதிலும் எவர் இறைவனை தேர்ந்தெடுத்துக் கொள்வாரோ அவரையே இறைவனும் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். எவர் இறைவனை அணுகுகின்றாரோ அவரையே இறைவனும் அணுகுகின்றான். எவர் இறைவனை மகிமைப்படுத்துவாரோ அவரையே இறைவனும் மகிமைப்படுத்துவான். நீங்கள் உங்களின் இருதயங்களை நோக்கி உங்கள் நாவுகளையும் கண்களையும் காதுகளையும் தூய்மைப்படுத்தி இறைவன் பக்கம் திரும்புவீர்களானால் அவ்விறைவன் உங்களை ஏற்றுக்கொள்வான். கொள்கையை பொறுத்த அளவில் இறைவன் விரும்புவதெல்லாம் இறைவன் ஒருவனே என்பதை உளப்பூர்வமாக நம்புவதும் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனுடைய திருத்தூதராகவும் ஹாத்தமுல் அன்பியாவாகவும் அனைத்து நபிமார்களையும் விட மேலானவராகவும் நம்புவதும் ஆகும். எவர் மீது முஹம்மதியத்தின் பிரதிபிம்பம் என்னும் போர்வை போடப்படுகின்றதோ அவரை தவிர வேறு எவரும் நபியாக வர இயலாது. ஒரு ஊழியன் தனது எஜமானனை விட்டும் வேறுபட்டவனல்லன்.
ஒரு மரத்தின் கிளை அதன் வேரிலிருந்து வேறுபட்டதன்று. சுருக்கமாக, எஜமானிடத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு அதன் மூலம் நபி பதவி பெற்றவர் ஹாத்தமன் நுபுவத்திற்கு ஒருபோதும் எதிரானவராக மாட்டார். ஏனெனில் கண்ணாடியில் உங்களின் உருவத்தை பார்க்கும்போது வெளிப்படையில் இரண்டாக தெரிந்த போதிலும் உருவம் ஒன்றுதான். அசலுக்கும் பிம்பத்திற்குமுள்ள வேறுபாடே இருக்கும். வாக்களிக்கப்பட்ட மசியின் நிலை இவ்வாறே இருக்க வேண்டுமென இறைவன் விரும்பினான். வாக்களிக்கப்பட்ட மசி என்னுடைய கபரில் அடங்கப் பெறுவார் என்ற நபிமொழியின் உட்பொருள் இதுவேயாகும். அந்த பிரதிபிம்பம் நானே. இதை தவிர வேறு வேறுபாடு எதுவுமில்லை. மரியமின் மகனான ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய கல்லறை காஷ்மீரை சார்ந்த ஸ்ரீநகரில் கான்யார் வீதியில் இருக்கின்றது. ஈசா நபியின் இறப்பை பற்றி இறைவன் தனது தூய மறையில் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். முஹம்மதிய மசி மூசவிய மசியை விட மேலானவர் என்று இறைவன் அறிவித்திருந்த போதிலும் நான் எவ்வகையிலும் ஈசா நபியின் மதிப்பை மறுப்பவனல்லன். அந்த நபியை நான் மிகவும் நேசிக்கின்றேன். அந்த நபியை நான் மிகவும் மதிக்கின்றேன். ஏனெனில் ஈசா நபி இஸ்ரவேல் மக்களுக்கு ஹாத்தமுல் குலஃபாவாக இருந்ததைப் போலவே நான் இஸ்லாத்தில் ஹாத்தமுல் குலஃபாவாக தோன்றியிருக்கின்றேன். அவருடைய பெயரை தாங்கியவனாக தோன்றியுள்ள நான் அவருக்கு தகுந்த மரியாதையையும் கண்ணியத்தையும் அளிக்கின்றவனாக இருக்கின்றேன். நான் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தவில்லை என்று எவரேனும் என் மீது குற்றம் சாட்டுகின்றார் என்றால் அவர் குழப்பக்காரரும் பொய்யருமாகவே இருக்கின்றார். எனது ஜமாத்தை சார்ந்தோர் யார், சாராதோர் யார்? இவ்விஷயங்களுக்கு பிறகு மீண்டும் நான் கூற விரும்புவது என்னவென்றால், வெளிப்படையாக நாம் பையத்து செய்துவிட்டோம் என்று நீங்கள் மனப்பால் குடிக்க வேண்டாம். வெறும் வெளிப்படையான செய்கைகள் பொருளற்றவையாகும். இறைவன் உங்களின் உள்ளத்தையே பார்க்கின்றான். அதன் நிலைக்கேற்றவாறே அவன் உங்களோடு பரிமாறுகின்றான். கீழ்வருவனவற்றை கூறிவிட்டு போதனை செய்ய வேண்டிய எனது பொறுப்பிலிருந்து சற்று இளைப்பாறிக் கொள்கின்றேன். பாவம் என்பது ஒரு கொடிய விஷமாகும். அதனை நீங்கள் அருந்த வேண்டாம். இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது ஒரு மோசமான மரணமாகும். அதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள். நீங்கள் பலம் பெற பிரார்த்தனை செய்யுங்கள். எவர் பிரார்த்தனை செய்யும் போது இறைவன் எல்லா வகையிலும் வல்லமையுள்ளவன் என்று நம்பவில்லையோ அவர் முன்பு தரப்பட்ட வாக்குறுதிகளில் அடங்கியிருப்பவை தவிர்த்து எனது ஜமாத்தை சார்ந்தவராக மாட்டார். எவர் பொய்யையும் வஞ்சகத்தையும் விட்டுவிடவில்லையோ அவர் என்னுடைய ஜமாத்தை சார்ந்தவராக மாட்டார். எவர் உலக இச்சையிலே மூழ்கியவராக மறு உலகை பற்றிய எண்ணமே இல்லாதவராக இருப்பாரோ அவரும் எனது ஜமாத்தை சார்ந்தவரல்ல. எவர் உண்மையாகவே உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் தருவதில்லையோ அவரும் என்னுடைய ஜமாத்தை சார்ந்தவராக மாட்டார். எவர் முழுமையாக ஒவ்வொரு தீய செயல்களிலிருந்து, அதாவது மது அருந்துதல், சூதாட்டம், கெட்ட பார்வை, நம்பிக்கை துரோகம், லஞ்சம் வாங்குதல் மற்றும் சட்டவிரோதமான செயல்கள் இவற்றிலிருந்து விலகி பாவ மன்னிப்பு கோரவில்லையோ அவரும் என் ஜமாத்தை சார்ந்தவராக மாட்டார். எவர் ஐங்கால தொழுகையை ஒழுங்காக கடைபிடிப்பதில்லையோ அவரும் என் ஜமாத்தை சார்ந்தவரல்ல. எவர் பிரார்த்தனையில் ஈடுபடாமலும் தாழ்மையுடன் இறைவனை எண்ணி பாராமலும் இருக்கின்றாரோ அவர் என் ஜமாத்தை சார்ந்தவரல்ல. தன்னிடத்திலே கெட்ட பழக்கங்களை புகுத்துகின்ற தீய நண்பர்களை விட்டுவிடாதவரும் என் ஜமாத்தை சார்ந்தவராக மாட்டார். எவர் தன்னுடைய பெற்றோர்களை மதித்து நடக்காமலும் திருக்குரானுக்கு மாறுபடாத அவர்களின் போதனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்காமலும் இருக்கின்றாரோ அவரும் என் ஜமாத்தை சார்ந்தவராக மாட்டார். பெற்றோருக்கு ஊழியம் செய்வதில் அலட்சியமாக இருப்பவர் என் ஜமாத்தை சார்ந்தவரன்று. எவர் தனது மனைவியுடனும் அவருடைய உறவினர்களுடனும்
அன்போடும் நேச மனப்பான்மையோடும் பழகுவதில்லையோ அவரும் என் ஜமாத்தை சார்ந்தவர் அல்லர். எவர் தம் அண்டை அயலாருக்கு சிறு உதவி கூட செய்வதில்லையோ அவரும் என் ஜமாத்தை சார்ந்தவர் அல்ல. எவர் தமக்கு தீங்கிழைத்தவரை மன்னிக்காமல் வைராகிய உள்ளத்துடன் இருக்கின்றாரோ அவரும் என் ஜமாத்தை சார்ந்தவர் அல்ல. மனைவிக்கு துரோகம் செய்யும் கணவனும் கணவனுக்கு துரோகம் செய்யும் மனைவியும் என் ஜமாத்தை சார்ந்தவர் அல்ல. பையத்து செய்யும் போது செய்த வாக்குறுதிகளை முறிப்பவரும் எனது ஜமாத்தை சார்ந்தவராக மாட்டார். எவர் என்னை வாக்களிக்கப்பட்ட மஹதி மசி என்று உளப்பூர்வமாக நம்பவில்லையோ அவரும் என் ஜமாத்தை சார்ந்தவர் அல்ல. நல்ல காரியங்களில் என்னை பின்பற்ற தயாராக இல்லாதவர் என் ஜமாத்தை சார்ந்தவராக மாட்டார். எவர் எதிரிகளின் கூட்டத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அவர்களின் கூற்றுக்கு ஆமாம் போடுகின்றாரோ அவரும் என் ஜமாத்தை சார்ந்தவராக மாட்டார். விபச்சாரியும் கெட்ட நடத்தை உள்ளவரும் பஞ்ச மாபாதங்களில் ஈடுபடுகின்றவரும் நம்பிக்கை துரோகம் செய்கின்றவரும் லஞ்சம் வாங்குகின்றவரும் அநியாயக்காரரும் அக்கிரமக்காரரும் புறம் பேசுகின்றவரும் பொய்யரும் ஏமாற்றுக்காரரும் இத்தகையவர்களோடு கூட்டு சேர்ந்துள்ளவர்களும் தம்முடைய சகோதரர்கள் மீதும் சகோதரிகள் மீதும் அவதூறுகளை சுமத்துகிறவரும் தம்முடைய பாவச் செயல்களை விட்டு பாவ மன்னிப்பு கேட்காதவரும் கெட்ட நண்பர்களை விட்டுவிடாதவரும் என் ஜமாத்தை சார்ந்தவராக மாட்டார். இவை அனைத்தும் கொடிய விஷயங்களாகும். இவ்விஷயங்களை நீங்கள் அருந்தினால் அவற்றிலிருந்து எளிதில் உங்களால் மீள முடியாது. இருளும் ஒளியும் ஒரே இடத்தில் குடியிருப்பதில்லை. கபட இயல்பு உள்ளவர்களுக்கும் உளப்பூர்வமான இறைபக்தி இல்லாதவர்களுக்கும் தூய்மையான உள்ளங்களுக்கு கிடைக்கும் இறையருளும் அன்பும் கிடைக்காது. உலகத்தை தூய்மைப்படுத்தி இறை நம்பிக்கையில் உயர்ந்து அந்த இறைவனோடு உயிரோட்டமுள்ள தொடர்பு வைக்கின்றவர் எத்துணை அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றார். அத்தகையவர்களை இறைவன் ஒருபோதும் அவமானத்திற்கு ஆளாக்க மாட்டான். ஏனெனில் அவர்கள் இறைவனுடைய மக்களாக இருக்கின்றார்கள். இறைவனும் அவருடையவனாகவே இருக்கின்றான். அத்தகையவர்கள் ஒவ்வொரு அபாயத்திலிருந்தும் நிச்சயமாக காப்பாற்றப்படுவார்கள். இத்தகைய மக்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுபவர் அறிவற்றவராகவே இருக்கின்றார். ஏனெனில் அந்த மக்கள் இறையோனின் மடியில் அமர்ந்திருக்கின்றார்கள். இறைவனும் இவர்களின் உற்ற துணைவனாக இருக்கின்றான். இத்தகையவர்களே உண்மையில் இறை நம்பிக்கை மிகுந்த இறையடியார்கள். அநியாயக்காரர்கள் மீதும் பாவிகள் மீதும் அக்கறை கொண்டுள்ளவரும் அறிவற்றவராகவே இருக்கின்றார். அத்தகைய மனிதன் நஷ்டமே அடைவான். வானமும் பூமியும் தோன்றிய நாள் முதல் இதுவரை நல்லடியார்களை பரிசுத்தவான்களை இறைவன் நாசத்திற்கு ஆளாக்கினான் என்பதற்கு சான்று காட்ட இயலாது. ஆனால் அத்தகைய நன்மக்களுக்காக இறைவன் அளப்பரிய செயல்களை செய்தே வந்திருக்கின்றான். இப்போதும் அவ்வாறே செய்து வருகின்றான். நமது இறைவன் அற்புத சக்திகளை கொண்டவன். நமது இறைவன் மிகவும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கின்றான். அவனை நம்புகின்றவர்களுக்காக அவன் அற்புதமான செயல்களை வெளிப்படுத்திய வண்ணம் இருக்கின்றான். இறைவனை நம்புகின்ற இத்தகையவர்களை விழுங்கிவிட உலகம் விரும்புகிறது. ஒவ்வொரு எதிரியும் இவர்களை கண்டு பல்லை கடிக்கின்றான். ஆயினும் இவர்களின் உற்ற நண்பனான இறைவன் ஒவ்வொரு அபாய நிலையிலிருந்தும் இவர்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றான். எல்லா அரங்குகளிலும் இவர்களுக்கு வெற்றியே தந்தருளுகின்றான். இத்தகைய இறைவனுடன் தமக்குள்ள உறவை துண்டித்து கொள்ளாதவர் எத்தனை பெரும் பேறு பெற்றவராக இருக்கின்றார். அந்த இறைவனையே நாம் நம்புகின்றோம். அவனையே நாம் உணர்ந்துள்ளோம். அவனே என் மீது வஹியை இறை அறிவிப்பை இறக்கினான். அவனே எனக்காக சக்தி வாய்ந்த அடையாளங்களை வெளிப்படுத்தினான். அவனே என்னை இக்காலத்தில் மசீஹாக அனுப்பியுள்ளான். வானத்திலோ பூமியிலோ அவனை தவிர
வேறு இறைவன் இல்லை. அவன் மீது நம்பிக்கை கொள்ளாதவன் நல் வாய்ப்பை இழந்தவனும் இடர்களில் சிக்கிக்கொண்டவனும் ஆவான். நாம் நமது இறைவனின் சூரிய ஒளியைப் போன்ற வஹியை பெற்றிருக்கின்றோம். நாம் அவனை தெளிவாக கண்டுமிருக்கின்றோம். இந்த உலகின் இறைவன் அவனே. அந்த இறைவனை தவிர வேறு தெய்வமில்லை. நாம் பெற்றுள்ள இறைவன் எத்தகைய வல்லமை உடையவனும் நித்திய ஜீவனுள்ளவனுமாக இருக்கின்றான். நாம் கண்டுணர்ந்த இறைவன் எத்துணை அபார சக்தியுள்ளவனாக இருக்கின்றான். உண்மையாகவே இறைவனுக்கு இயலாதது எதுவும் இல்லையாயினும் அவன் தனது வாக்குறுதிகளுக்கோ தனது தூய மறைக்கோ மாறாக ஒருபோதும் செயல்பட மாட்டான். எனவே நீங்கள் பிரார்த்திக்கும் போது அறிவற்ற இயற்கைவாதிகளைப் போல இறைமறையின் முத்திரை பதிக்கப்படாத இயற்கை விதிகளை தமக்காக உருவாக்கி கொண்டவர்களைப் போல் ஆகிவிடாதீர்கள். ஏனெனில் அவர்களோ தள்ளப்பட்டவர்கள். அவருடைய பிரார்த்தனைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் குருடர்கள், பார்வையை பெறாதவர்கள். அவர்கள் உயிருள்ளவர்கள் அல்ல, இறந்து போனவர்கள். அவர்களால் வகுக்கப்பட்ட விதிகளை இறைவனுக்கு முன்னால் வைக்கின்றார்கள். அதன் மூலம் இறைவனின் எல்லையற்ற வல்லமைக்கு தாமே ஒரு வரம்பை ஏற்படுத்துகின்றார்கள். இதன் மூலம் இறைவனை பலவீனமானவனாக சித்தரிக்கின்றார்கள். அத்தகையவர்களோடு அவர்களின் நிலைக்கேற்றவாறே பரிமாற்றம் செய்யப்படும். எனவே நீங்கள் பிரார்த்தனைக்காக நிற்கும்போது உங்களின் இறைவன் எல்லாவற்றின் மீதும் ஆதிக்கமுள்ளவன் என்று உறுதியாக நம்பியவர்களாய் நில்லுங்கள். அப்போதுதான் உங்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். நான் கண்டுணர்ந்த இறைவனின் அற்புத சக்திகளை நீங்களும் காண்பீர்கள். எங்களுடைய சாட்சியமோ நாங்கள் கண்ணால் கண்ட உண்மையாக இருக்கின்றதேயொழிய அது வெறும் கட்டுக்கதையோ கற்பனையோ அல்ல. இறைவன் எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தவன் என்று கருதாத மனிதனுடைய பிரார்த்தனை எவ்வாறு அங்கீகரிக்கப்படும்? தன்னுடைய தவறான ஊகங்களால் விதிமுறைகளை கற்பித்து கொண்டவன் அந்த விதிமுறைகளுக்கு மாறுபடுகின்ற பலன்களை தருகின்ற பிரார்த்தனைகளை இக்கட்டான நேரத்திலும் கூட இக்கட்டான தருணத்திலும் கூட எவ்வாறு முனைந்து செய்வான்? நல்லவரே, நீர் அவ்வாறு செய்யாதீர். உமது இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் எண்ணற்ற நட்சத்திரங்களை தூண்கள் எதுவுமின்றி அந்தரத்திலே தொங்கவிட்டிருக்கின்றான். அவன் பூமியையும் பிரபஞ்சத்தையும் ஒன்றுமற்ற வெறுமையிலிருந்து உருவாக்கியிருக்கின்றான். இத்தகைய இறைவன் உமது தேவைக்காக தன்னை குறைவுபடுத்திக் கொள்வானா? உமது மோசமான எண்ணமே இறையருளை பெறாத வண்ணம் தடுத்துவிடும். எண்ணற்ற அற்புத விஷயங்களை உடையவன் எங்கள் இறைவன். ஆனால் உண்மையாகவும் உளப்பூர்வமாகவும் அவனுடையவர்களாக ஆகின்றவர்க்கே அவற்றை கண்டுணர முடியும். அவன் அவனுடைய அற்புதங்களை அவனுடைய வல்லமை மீது நம்பிக்கையற்றவருக்கும் விசுவாசமற்றவருக்கும் உண்மையற்றவருக்கும் ஒருபோதும் வெளிப்படுத்த மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனொருவன் தனக்கு உதவிட இருக்கின்றான் என்பதை கூட தெரிந்து கொள்ளாத மனிதன் எவ்வளவு பேரிழந்தவனாக இருக்கின்றான். நமது சொர்க்கம் நமது இறைவனேயாகும். நமது மகிழ்ச்சி இறைவனிடமிருந்தேதான் உள்ளது. ஏனெனில் நாம் அவனை கண்டிருக்கின்றோம். அழகனைத்தும் அவனிடத்திலேயே அமைந்துள்ளன. இந்த அரிய பொக்கிஷம் எவ்வாறேனும் பெறத்தகுந்தது. அதற்காக ஒருவன் தன் உயிரை கூட விலையாகத் தரலாம். ஒருவன் தன் வாழ்க்கையை தியாகம் செய்தால்தான் இந்த இரத்தினத்தை பெறலாம் என்றால் அவ்வாறு செய்தாவது அதனை பெற வேண்டும். நஷ்டமடைந்தவர்களே, இந்த நீரூற்றின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஏனெனில் அது உங்களுடைய தாகத்தை தணிக்கும். அதுவே உங்களை காப்பாற்றுகின்ற ஜீவ நீரூற்றாகும். நான் என்ன செய்வேன்? இப்படிப்பட்ட ஓர் இறைவன் இருக்கின்றான் என்பதை தெருக்களிலே எல்லோருக்கும் கேட்கும் வண்ணம் எந்த முரசை கொட்டி விளம்பரம் செய்வேன்? மக்களின் காதுகள் திறக்கப்பட்டு அவர்கள் இதனை கேட்க எந்த மருந்தை கொண்டு அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பேன்?
இறைவனே எங்களுடைய திட்டங்களின் நடுத்தூணாக இருக்கின்றான். உண்மையிலேயே நீங்கள் இறைவனுக்காக ஆகிவிடுவதென்றால் அந்த இறைவனும் உங்களுக்காகவே ஆகிவிடுவான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உறங்குகின்ற போது அவன் உங்களுக்காக விழித்திருப்பான். நீங்கள் உங்களுடைய எதிரிகளை பற்றி கவனமற்றிருக்கும் போது உங்களுடைய இறைவன் அவர்களை கண்காணித்து அவர்களுடைய சதித்திட்டங்களை முறியடிப்பான். உங்களுடைய இறைவன் எவ்வளவு வல்லமை மிக்கவன் என்பதை நீங்கள் இன்னும் உணரவில்லை. நீங்கள் அதனை உணர்ந்திருந்தால் உலகிற்காக கவலைப்படக்கூடிய ஒரு நாள் கூட உங்களுக்கு இராது. தன்னிடத்திலே ஒரு பெரும் பொக்கிஷத்தை கொண்டுள்ள ஒரு மனிதன் அவனிடமிருந்து ஒரு காசு காணாமல் போனால் அதற்காக அழுது புலம்புவானா? அதற்காக தன்னை மாய்த்து கொள்ள துணிவானா? உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவு செய்கின்ற ஒரு பெரும் பொக்கிஷமான இறைவனை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்குமாயின் உலகப் பொருட்களிலே நீங்கள் ஏன் பெரும் பற்று கொள்ளப் போகின்றீர்கள்? இறைவன் கிடைப்பதற்கரிய பெரும் பொக்கிஷமாக இருக்கின்றான். அதன் உண்மையான மதிப்பை உணருங்கள். நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடியிலும் அவன் உங்களுக்கு உதவி புரிகின்றவனாகவே இருக்கின்றான். அவனில்லாமல் நீங்கள் ஒரு பொருட்டல்ல. உங்களுடைய செல்வமும் திட்டங்களும் உங்களுக்கு உதவாது. உலகப் பொருட்களின் மீது முழுக்க முழுக்க சார்ந்துள்ள ஏனைய சமுதாயங்களை பின்பற்றாதீர்கள். பாம்பு மண்ணை தின்பது போல் அவர்கள் உலகின் அற்ப பொருட்களின் மீது பெரிதும் சார்ந்து நிற்கின்றார்கள். கழுகுகளும் நாய்களும் பிணங்களை விரும்பி தின்பது போல இவர்கள் உலக இச்சையிலே மூழ்கி கிடக்கின்றார்கள். இவர்கள் இறைவனிடமிருந்து வெகு தூரம் சென்று விட்டவர்கள். இவர்கள் மனிதனை கடவுளாக வணங்குகின்றார்கள். பன்றியை தின்று மதுவை தண்ணீரைப் போல அருந்துகின்றார்கள். இவர்கள் உலகப் பொருட்களிலே எல்லையற்ற நம்பிக்கை வைத்து இறைவனிடம் எதற்கும் உதவி தேடாத காரணத்தினால் என்றோ மரணித்து போய்விட்டார்கள். ஒரு புறா தனது கூட்டிலிருந்து பறந்து செல்வதைப் போல் ஆன்மீக ஆவி இவர்களிடமிருந்து பறந்து போய்விட்டது. உலக செல்வங்களை வணங்குகின்ற தொழுநோய் இவர்களை பீடித்திருக்கின்றது. இவர்களை பீடித்திருக்கின்ற காரணத்தால் இவருடைய ஆன்மீக உறுப்புகள் செல்தரித்து போய்விட்டன. நீங்கள் இந்த தொழுநோயிற்கு அஞ்சுங்கள். ஒரு வரம்பிற்குள் நின்று கொண்டு பொருளை தேடுவதையும் அதை செலவிடுவதையும் நான் தடுக்கவில்லை. ஆனால் ஏனைய சமுதாயத்தைப் போன்று உலகப் பொருட்களுக்கு அடிமையாகிவிடுவதைத்தான் நான் தடுக்கின்றேன். இந்த பொருட்களையெல்லாம் தந்த இறைவனை மறந்து விடுவதைத்தான் நான் தடை செய்கின்றேன். உங்களுக்கு கண்கள் இருக்கின்றனவென்றால் எங்கும் நிறைந்தவன் இறைவன் ஒருவனே என்பதையும் அவனை தவிர வேறெதுவும் இல்லை என்பதையும் கண்டுகொள்ள முடியும். இறைவன் விரும்பாத நிலையில் நீங்கள் உங்களின் கரங்களை நீட்டவோ மடக்கவோ முடியாது. ஆன்மீக மரணத்தை அடைந்தவன் நிந்திக்கப்படுவான். இந்த சாபத்தை அவன் பெறுவதை விட அவன் உண்மையாகவே மரணித்து போய்விட்டால் அது அவனுக்கு நன்மையாகவே இருக்கும். மிகவும் கவனமாக இருங்கள். நீங்கள் பிறரை பார்த்து பௌதீக துறைகளில் அவர்கள் மிகவும் முன்னேறியிருப்பதைக் கண்டு நாமும் அவர்களை பின்பற்றுவோம் என்று அவர்களின் வழியில் நடக்காதீர்கள். கேளுங்கள், உணருங்கள். இவர்கள் உங்களை தன் பக்கம் அழைத்து கொண்டிருக்கும் இறைவனை விட்டு வெகு தூரம் போய்விட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். இவர்கள் வணங்கும் இறைவன் மிகவும் பலவீனமான ஒரு மனிதனே. அதனால் இவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். நான் உங்களை பொருள் சம்பாதிக்க வேண்டாம் என்றோ தொழில் முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் என்றோ கூறவில்லை. ஆனால் அனைத்தும் இவ்வுலகமே என்று அதிலேயே மூழ்கியுள்ள உலகத்தின் அடிமைகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது என்றே கூறுகின்றேன். ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் பௌதீக முன்னேற்றத்திற்கும் இறைவனிடமிருந்தே பலமும் உதவியும் தேடுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இவ்விதம் உதவி தேடுவது
காய்ந்த உதடுகளினால் அல்ல, மாறாக வானத்திலிருந்தே ஒவ்வொரு அருளும் இறங்குகின்றது என்று உளப்பூர்வமான நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு பணியின் போதும், ஒவ்வொரு கஷ்ட நேரத்திலும், திட்டங்களை தீட்டுவதற்கு முன்னாலும் உங்களுடைய வாசற் கதவுகளை மூடிவிட்டு இறைவனின் சந்நிதியில் சிரம்பணிந்து, இறைவா, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி அருள்வாயாக என்று பிரார்த்தியுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்து கொண்டிருந்தால்தான் நீங்கள் நல்லடியார்களாக திகழ முடியும். பரிசுத்த ஆவி இறங்கி உங்களுக்கு உதவி புரியும். மறைமுகமாக ஏதாவது ஒரு வழி உங்களுக்காக திறக்கப்படும். உங்களின் உயிர் மீது நேசம் கொள்ளுங்கள். இறைவனோடுள்ள உறவை முற்றாக முறித்துவிட்டு உலக விவகாரங்களிலே மூழ்கி இறையுதவிக்காக இன்ஷா அல்லாஹ் என்று வாயால் கூட சொல்லாத மக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். உங்களுடைய எல்லா திட்டங்களின் நடுத்தூண் உங்கள் இறைவனேயாகும் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்க வகையிலேயே அந்த இறைவனே உங்களின் கண்களை திறக்கட்டும். நடுத்தூண் முறிந்துவிட்டால், இறைவன் மீதுள்ள நம்பிக்கை சிதறிவிட்டால், ஏனைய சிறிய தூண்கள் அவற்றின் இடங்களிலே எவ்வாறு நிற்க முடியும்? அவை அனைத்துமே முறிந்து அவை எதனை தாங்கியதோ அது வீழ்கின்ற நிலை ஏற்படும். இதை போன்றே இறை உதவியின்றி உங்களின் திட்டங்கள் நிலை நிற்க முடியாது. நீங்கள் அவனிடமிருந்து உதவி கோராமலும் அவனது துணையை பெற்றுக்கொள்வதை உங்களுடைய பழக்கமாக கொள்ளாமலும் இருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. இறுதியில் பரிதாபகரமான நிலையை அடைந்து மரணிப்பீர்கள். ஏனைய சமுதாயத்தினர் வெற்றியடைந்து கொண்டிருக்கின்றார்களே என்று நீங்கள் எண்ண வேண்டாம். நீங்கள் நம்புகின்ற அந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை அவர்கள் அறியவில்லை. உங்களுடைய கேள்விக்குரிய விடை என்னவென்றால், அவர்கள் இறைவனை கைவிட்டதன் காரணமாக உலகத்தின் சோதனையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாகும். இறைவன் புறமிருந்து வரும் சோதனை சில சமயம் இவ்வாறும் இருக்கும். அதாவது, ஒருவன் இறைவனை விட்டு வெகு தூரம் உலக இச்சையிலும் சுகபோகங்களிலும் மூழ்கி உலக செல்வங்களிலே மோகம் கொண்டு அலைந்தால் அப்போது அவனுக்காக உலகின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. ஆனால் ஆன்மீக ரீதியில் அவன் வறியவனாக, தரித்திரனாக, நிர்வாணமானவனாகவே இருக்கின்றான். இறுதியில் உலகத்தை பற்றிய எண்ணத்திலே மூழ்கி மரணமடைந்து நீண்டகால நரக வேதனைக்கு ஆளாகின்றான். சில சமயம் இவ்வாறும் சோதனைகள் வருவதுண்டு. இறைவனை ஏற்றுக்கொள்ள தவறுகின்றவன் உலக ரீதியிலும் தோல்வியே அடைகின்றான். ஆனால் இந்த சோதனை முந்தைய சோதனையைப் போல் அவ்வளவு அபாயகரமானதன்று. ஏனெனில் முதலில் கூறப்பட்ட சோதனைக்கு உள்ளானவர் அகங்காரமும் கர்வமும் கொண்டவராக இருப்பார். சுருக்கமாக கூறுவதென்றால், இந்த இரு வகுப்பாரும் இறைவனுடைய கடும் கோபத்திற்கே ஆளாகுகின்றார்கள். உண்மையான மகிழ்ச்சியின் உறைவிடம் இறைவன் மட்டுமே. இத்தகைய ஹய்யுல் கையுமான இறைவனை தெரிந்து கொள்ளாமல் அலட்சியமாக முகம் திருப்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி எவ்வாறு கிட்டும்? இந்த இரகசியத்தை அறிந்த மனிதன் பெரும் பேறு பெற்றவனாகவும் இதை அறியாதவன் நஷ்டமடையக்கூடியவனாகவும் இருக்கின்றான். இதை போன்றே பௌதீக தத்துவ மேதைகளை பின்பற்றாதீர்கள். இவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காதீர்கள். இவர்கள் அறியாதவர்கள். உண்மையான இறைவன் தனது தத்துவ ஞானத்தை தன் வார்த்தைகளின் வாயிலாக திருக்குரானிலே கற்றுத்தந்திருக்கின்றான். பௌதிகமான தத்துவ ஞானத்தை விரும்பியவர்கள் நாசத்திற்கே ஆளானார்கள். உண்மையான தத்துவ ஞானத்தை இறைமறையாம் திருக்குரானிலே தேடுகின்றவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். நீங்கள் ஏன் அறியாமையின் வழிகளை பின்பற்றுகின்றீர்கள்? இறைவனுக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கின்றீர்களா? குருடர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்று எண்ணியா அவர்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? அறிவில்லாதவர்களே, குருடனாயிருக்கும் ஒருவன் எவ்வாறு உங்களுக்கு வழிகாட்ட இயலும்? உண்மையான தத்துவ ஞானம்
ரூஹுல் குத்தூஸ் பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் கிடைக்கின்றது. இதை பற்றிய வாக்குறுதி உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்தும் இருக்கிறது. பிற சமயங்களை சார்ந்தவர்களால் அடைய முடியாத தூய ஞானம் பரிசுத்த ஆவி மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உளப்பூர்வமான நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு அது கிடைக்கவே செய்யும். உள்ளத்திற்கு உயிரும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய ஞானம் இதுவே என்று அப்போது உங்களால் நன்கு உணர முடியும். இந்த இறைஞானம் உறுதியான நம்பிக்கையின் உச்சி வரை உங்களை கொண்டு சேர்க்கும். பிணத்தை புசிக்கின்ற ஒருவனால் உங்களுக்கு தூய்மையான உணவை எங்கிருந்து கொண்டு வர முடியும்? ஒரு குருடனால் உங்களுக்கு எவ்வாறு வழிகாட்ட முடியும்? ஒவ்வொரு பரிசுத்தமான ஞானமும் வானத்திலிருந்தே வருகின்றது. அப்படியிருக்க பூமியில் உள்ளவர்களிடம் நீங்கள் என்ன தேடுகின்றீர்கள்? எவர்களின் ஆன்மாக்கள் வானத்தை நோக்கி போகின்றனவோ அவர்களே இறை ஞானத்தின் வாரிசுகளாக ஆகின்றார்கள். மன அமைதி இல்லாதவர்களால் உங்களுக்கு எவ்வாறு மன அமைதியையும் நிம்மதியையும் தர முடியும்? முதலில் உள்ளத்தை தூய்மையானதாகவும் கபடமற்றதாகவும் மாற்றினால் பிறகு அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். வஹியின் வாசல் இப்போதும் திறந்திருக்கிறது. வஹி என்னும் இறை வெளிப்பாடு கடந்த காலத்தில்தான் இருந்தது என்றும் இப்போது வஹி இறங்காது என்றும் நீங்கள் நினைக்காதீர்கள். ரூஹுல் குதூஸ் என்னும் பரிசுத்த ஆவி இறங்கும் வாசலொன்றை தவிர ஏனைய எல்லா வாசல்களும் மூடப்பட்டு விட்டனவென்று உண்மையாகவே உங்களுக்கு கூறுகின்றேன். அந்த பரிசுத்த ஆவி பிரவேசிப்பதற்காக உங்களின் இதயங்களை திறந்து வையுங்கள். பிரகாசத்தின் ஒளிச்சுடர் பிரவேசிக்கக்கூடிய ஜன்னல்களை நீங்களே அடைத்து விடுவதன் காரணமாக அந்த சூரியனின் பிரகாசத்திலிருந்து நீங்கள் உங்களை விலக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அறிவில்லாதவர்களே, விழித்தெழுங்கள், அந்த ஜன்னல்களை திறவுங்கள். அப்போது அந்த சூரிய ஒளி தானாகவே உங்களின் உள்ளத்தில் பிரவேசிக்கும். இறைவன் பௌதீகமான விளக்கங்களுக்கான வழிகளை இக்காலத்தில் அடைக்காமல் மேன்மேலும் அதிகப்படுத்தியிருக்கும் போது இந்த காலத்தில் உங்களுக்கு மிகவும் அவசியமான ஆன்மீக அருள்களின் வாசல்களை அவன் அடைத்து விட்டான் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அவன் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக அந்த வாசல்கள் இப்போது மிகவும் அகலமாக திறக்கப்பட்டிருக்கின்றன. இறைவன் சூரா ஃபாத்தியாவில் கற்றுத்தந்திருக்கும் பிரார்த்தனையின் அடிப்படையில் முன்பு தரப்பட்ட அருள்களின் வாயில்களை இப்போதும் திறந்து வைத்திருக்கும் போது அதனை நீங்கள் ஏன் மறுக்கின்றீர்கள்? நீங்கள் இந்த நீரூற்றிற்காக மிக தாகம் கொண்டவர்களாக இருப்பீர்களாக. அப்போது அந்த நீரூற்று உங்களை நாடி ஓடி வரும். அந்த பாலை பருகுவதற்காக பச்சிலம் பாலகனைப் போல அழுது கொண்டிருப்பீர்களாக. அப்போது அந்த பால் தானாகவே உங்களை நாடி சுரந்து வரும். கருணைக்குரியவராக ஆகிவிடுங்கள். அப்போதுதான் கருணை காட்டப்படுவீர்கள். மன உருக்கத்தை காட்டுங்கள். அப்போது உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். வேதனையுடன் அழுது கொண்டிருங்கள். அப்போது ஒரு கரம் முன்வந்து உங்களுக்கு உதவி புரியும். இறைவனுடைய வழி மிக கடினமானதுதான். என்றாலும் மரணிக்கக்கூடிய எண்ணத்துடன் இந்த பாதாளத்திலே விழுகின்ற இவர்கள் தங்களுக்காக நெருப்பை ஏற்றுக்கொள்ள உள்ளத்தில் முடிவெடுக்கின்றனர். அப்போது அத்தகையவருக்கு அதுவே உண்மையான சொர்க்கம் என்று தெரிய வருகிறது. இதை பற்றிய இறைவன் தன் திருமறையில் உங்களில் நரகத்தின் நெருப்பிற்கு ஆளானவர் எவருமே இல்லை என்று கூறியிருக்கின்றான். என்னும் இறைவனுக்காக இந்த தீயில் விழத் துணிகின்றவர் ரட்சிக்கப்படுவார். ஆனால் மன இச்சையின் பொருட்டு தீயில் பாய்கின்றவன் அந்த நெருப்பினால் அழிக்கப்படுவான். இறைவனுக்காக
தனது இச்சைகளை துறக்கின்றவர் அருளுக்குரியவராவார். தன்னுடைய மன இச்சைகளுக்காக இறைவனின் கட்டளைக்கு மாறாக செயல்படுகின்றவரும் அவனுடைய நட்பை பெறாதவரும் பாக்கியமற்றவராவார். தன்னுடைய சுய இச்சைக்காக இறைவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கின்றவரால் வானத்தில் ஒருபோதும் உயர்வு பெற இயலாது. எனவே திருக்குரானின் ஒரு எழுத்தோ அல்லது ஒரு புள்ளியோ உங்களுக்கு எதிராக சாட்சியம் கூறாமல் இருக்கவும் அதன் காரணமாக நீங்கள் பிடிபடாமல் இருக்கவும் முயற்சி செய்வீர்களாக. ஏனெனில் அணுவளவு குற்றமும் பாவமும் செய்தாலும் கூட அதன் காரணமாக நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள். நாம் வாழக்கூடிய காலமோ மிகவும் குறைவானது. எனவே மிக விரைவாக உங்களின் பாதங்களை முன் எடுத்து வையுங்கள். திருக்குரானின் சிறப்பு. உங்களிடையே சிலர் ஹதீஸுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்குமானால் அது மிக பெரும் தவறாகும். அவ்வாறு செய்வதற்கு நான் அவர்களுக்கு போதிக்கவில்லையே. என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால், நீங்கள் நேர்வழி பெற 3 சாதனங்களை இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கின்றான். அவற்றில் முதன்மையானது திருக்குரான் ஆகும். குறிப்பு: நேர்வழி பெறுவதற்கு அடுத்து கடைபிடிக்க வேண்டியது சுன்னத்தாகும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது செயலால் வெளிப்படுத்திய தூய்மையான முன்மாதிரிகளாகும். அதாவது இப்படித்தான் தொழ வேண்டுமென அவர்கள் தொழுது காட்டினார்கள், இப்படித்தான் நோன்பிருக்க வேண்டுமென அவர்கள் நோன்பிருந்து காட்டினார்கள். இதற்கே சுன்னத் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது இறைவனின் சொல்லை செயல் வடிவில் காட்டுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறைகளாகும். நேர்வழி பெறுவதற்கான 3வது வழி ஹதீஸ் ஆகும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பிறகு திரட்டப்பட்ட அவர்களின் வார்த்தைகளாகும். ஹதீஸின் தகுதி திருக்குரான், சுன்னத் ஆகியவற்றை விட குறைவானதாகும். ஏனெனில் பெரும்பாலான ஹதீஸ்கள் ஊகங்களின் அடிப்படையிலே அமைந்துள்ளன. அவற்றுடன் சுன்னத் இருந்தால் அது அவற்றை உறுதி செய்யும். அவற்றில் முதன்மையானது திருக்குரான் ஆகும். இதில் இறைவனுடைய ஏகத்துவம், மகிமை முதலியவை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே உள்ள வேற்றுமைகளுக்கு தீர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, ஈசா நபி சிலுவையில் கொல்லப்பட்டார் என்றும் அதனால் அவர் இறைவனுடைய சாபத்திற்கு ஆளானார் என்றும், ஏனைய இறை தூதர்களைப் போல அவருக்கு உயர்வு ரஃபா கிடைக்கவில்லை என்றும் மற்றும் இது போன்ற தவறான கூற்றுகளுக்கு திருக்குரான் சரியான தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றது. அதுபோன்றே இறைவனை தவிர்த்து மனிதனையோ மிருகத்தையோ சூரியன், சந்திரன், நட்சத்திரம் முதலானவையோ வணங்குவதை திருக்குரான் தடை செய்கிறது. எனவே இறைவனின் போதனைகள், திருக்குரானின் கட்டளைகள் இவற்றிற்கு எதிராக ஓரடி கூட எடுத்து வைக்காதீர்கள். எவர் திருக்குரானின் 700 கட்டளைகளில் ஒரு சிறிய கட்டளையாவது மீறி நடப்பாரோ அவர் இரட்சிப்பின் வாசலை தன்னுடைய கரங்களாலேயே மூடிக்கொள்கின்றார் என்றே நான் கூறுவேன். உண்மையானதும் முழுமையானதுமான சொர்க்கத்தின் வழிகளை திருக்குரானே நமக்கு திறந்து தருகின்றது. எஞ்சியிருப்பவை அதன் நிழலாகவே இருக்கின்றன. எனவே நீங்கள் திருக்குரானை கருத்தூன்றி படியுங்கள். நீங்கள் எதனிடமும் காட்டாத நேசத்தை அதனிடம் காட்டுங்கள். இறைவன் என்னிடத்திலே எல்லா நன்மைகளும் திருக்குரானிலே உண்டு என்று கூறியுள்ளான். உண்மை இதுவே. திருக்குரானை தவிர்த்து வேறு பொருளுக்கு முக்கியத்துவம் தருகின்றவர்கள் பரிதாபத்திற்குரியவர்களே. உங்களுடைய எல்லாவிதமான வெற்றி, இரட்சிப்பு இவற்றின் உறைவிடம் திருக்குரானே ஆகும். மார்க்க சம்பந்தமான உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் திருக்குரானே நிறைவு செய்யும். இறுதி நாளில் உங்களுடைய நம்பிக்கைகளை உண்மைப்படுத்துவதும் உண்மைக்கு மாறானதாக ஆக்குவதும் இந்த திருக்குரானே ஆகும். வானத்தின் கீழ் உங்களுக்கு நேர்வழி காட்ட திருக்குரானை தவிர வேறு மார்க்க நூல் இல்லை.
திருக்குரானை தந்ததன் மூலம் மிக பெரும் அருட்கொடையை இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கின்றான். உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த மறைநூல் கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்திருந்தால் அவர்கள் ஒருபோதும் நாச வழியில் சென்றிருக்க மாட்டார்கள் என்று நான் ஆணித்தரமாக கூறுவேன். உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த அருட்கொடையும் நேர்வழியும் யூதர்களுக்கு அவர்களின் வேத நூலான தௌராத்திற்கு பகரமாக கிடைத்திருந்தால் அவர்களில் சிலர் இறுதி நாளை மறுத்திருக்க மாட்டார்கள். எனவே உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த அருட்கொடையை மதித்து நடவுங்கள். இது மிகவும் அன்பார்ந்த அருட்கொடையும் கிடைப்பதற்கரிய அருஞ்செல்வமும் ஆகும். திருக்குரான் அருளப்படாதிருந்தால் முழு உலகமும் ஒரு அசுத்தமான பொருளை போன்று ஆகியிருக்கும். திருக்குரானோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏனைய எல்லா வழிகாட்டுதல்களும் பொருளற்றவையாகவே ஆகிவிடுகின்றன. ஒரு மனிதன் பௌதீகமான முறையிலும் ஆன்மீகமான முறையிலும் முகம் திருப்பாதிருந்தால் ஒரே வாரத்தில் திருக்குரான் அவனை தூய்மையானவனாக்கிவிடும். நீங்கள் திருக்குரானை விட்டு விலகாமல் இருந்தால் அது உங்களை இறை தூதர்களைப் போன்று ஆக்கிவிடும். திருக்குரானைத் தவிர வேறு எந்த ஒரு வேதநூலும் அதன் ஆரம்பத்திலேயே பின்வரும் இத்தகைய பிரார்த்தனையை கற்பித்து தரவில்லை. இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. எவர்கள் உனது அருட்கொடைகளை பெற்றார்களோ அவர்களின் பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. அதாவது முன் சென்று போன நபிமார்கள், சித்தீக்குகள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் முதலானோருக்கு காட்டப்பட்ட அருட்கொடையின் வாசலை எங்களுக்கும் காட்டித் தருவாயாக என்பதே இப்பிரார்த்தனையின் பொருளாகும். எனவே நீங்கள் உங்களுடைய தைரியத்தையும் உறுதியையும் மேலோங்கச் செய்யுங்கள். திருக்குரானின் அழைப்பை புறக்கணிக்காதீர்கள். உங்களுடைய முன்னோர்களுக்கு தரப்பட்ட அருட்கொடைகளை உங்களுக்கும் தர திருக்குரான் விரும்புகிறது. இன்னும் சொல்லப்போனால் அதைவிட அதிகமாகவே உங்களுக்கு தர விரும்புகின்றது. அவர்களின் ஆன்மீகமும் பௌதீகமுமான செல்வங்களுக்கு இறைவன் உங்களை வாரிசுகளாக ஆக்கியிருக்கின்றான். ஆனால் இறுதி நாள் வரை உங்களின் வாரிசுகளாக வேறு எவரும் ஆகப் போவதில்லை. இறைவன் வஹி, இல்ஹாம், இறையறிவிப்பு போன்ற அருட்கொடைகளிலிருந்து உங்களை விலக்கி வைக்க மாட்டான். முன்னோர்களுக்கு அளிக்கப்பட்ட எல்லா அருட்கொடைகளையும் முழுமையாக உங்களுக்கு தந்தருள்வான். ஆனால் இறைவன் புறமிருந்து வஹி வராமலேயே தனக்கு வஹி வந்தது, இறைவன் தன்னோடு பேசினான் என்று எவராவது இட்டுக்கட்டி கூறினால் அத்தகையவர் நாசமடைவது உறுதி என்பதை இறைவனையும் அவனது மலக்குகளையும் சாட்சியாக வைத்து கூறுவேன். ஏனெனில் அத்தகைய நபர் இறைவனை அவமதிக்கின்றார். சுன்னத்தும் ஹதீஸும். நேர்வழி பெற்ற முஸ்லீம்களுக்கு தரப்பட்ட இரண்டாவது வழி சுன்னத்தாகும். இது திருக்குரானின் கட்டளைகளை விவரித்து காட்டுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்முறைகளாகும். உதாரணமாக 5 நேர தொழுகை பற்றி அவை எத்தனை ரக்காத்துகளாக தொழப்பட வேண்டுமென திருக்குரானில் வெளிப்படையாக கூறப்படவில்லை. ஆனால் சுன்னத் இவற்றை தெளிவாக எடுத்து காட்டியுள்ளது. சுன்னத்தும் ஹதீஸும் ஒன்றே என்று எண்ணி ஏமாந்து விடாதீர்கள். ஏனெனில் ஹதீஸ் 150 வருடங்களுக்கு பிறகே தொகுக்கப்பட்டது. ஆனால் சுன்னத்தோ திருக்குரானுடன் இணைந்து உருவான ஒன்றாகும். முஸ்லீம்களுக்கு திருக்குரானுக்கு அடுத்தபடியாக சுன்னத்தே மிக நெருக்கமானதாக விளங்குகின்றது. இறைவனுக்கும் அவனுடைய திருத்தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்த பொறுப்புகள் இரண்டாகும். திருக்குரானை அருளுவதன் மூலம் தனது படைப்பினங்களுக்கு தனது விருப்பத்தை இறைவன் தெரிவித்தான். இதன் மூலம் தனது பொறுப்பை அவன் நிறைவேற்றினான். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொறுப்போ இறைவனின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் தருவதாகும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் சொல்லை செயல்படுத்தி காட்டினார்கள். இதுவே சுன்னத்தாகும். புரிந்து கொள்ள கடினமான விஷயங்களுக்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சுன்னத்தால் நடைமுறையால் விளக்கம் தந்தார்கள்.
இது ஹதீஸ் மூலமாகவே செய்யப்பட்டது. ஹதீஸ் இவற்றுக்கு விளக்கம் தந்திருந்தது என்று கூறுவது தவறாகும். ஏனெனில் ஹதீஸ் உருவாகுவதற்கு முன்னமேயே இஸ்லாம் இவ்வுலகில் தோற்றுவிக்கப்பட்டுவிட்டது. ஹதீஸ்கள் நபிமொழிகள் தொகுக்கப்படுவதற்கு முன்னால் ஆரம்பகால முஸ்லிம்கள் தொழாமலும், ஜகாத் ஏழை வரி கொடுக்காமலும், ஹஜ் புனித யாத்திரை செய்யாமலும், ஹலாலையும் ஹராமையும் தெரிந்து அதன்படி செயல்படாமலுமாயிருந்தார்கள். நேர்வழி காட்டக்கூடிய மூன்றாவது அம்சம் ஹதீஸாகும். ஏனெனில் இஸ்லாத்தின் வரலாறு, ஒழுக்கம், மார்க்க சம்பந்தமான ஏராளமான விஷயங்கள் மிகவும் தெளிவாக ஹதீஸ்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஹதீஸினால் ஏற்படும் நற்பயன்கள் என்னவென்றால், அது திருக்குரானுக்கும் சுன்னத் என்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறைக்கும் ஊழியனாக இருப்பதாகும். திருக்குரானை மதிக்காத மக்கள் ஹதீஸ் திருக்குரானின் நீதிபதி என்று யூதர்கள் தங்களின் ஹதீஸை பற்றி கூறியதைப் போல் அறியாது கூறுகின்றார்கள். ஆனால் நாமோ ஹதீஸ், திருக்குரான், சுன்னத் ஆகியவற்றின் சேவகன் என்றே கருதுகின்றோம். எஜமானின் சிறப்பு அவனுடைய சேவகர்கள் மூலமாகவே வெளிப்படுகிறது. திருக்குரான் இறைவனுடைய வசனமாகவும், சுன்னத் நபி பெருமானாருடைய நடைமுறையாகவும், ஹதீஸ் சுன்னத்திற்கு துணையான சாட்சியாகவும் இருக்கின்றன. திருக்குரானுக்கு ஹதீஸே நீதிபதி நவுசுபில்லா என்று கூறுவது மிக தவறாகும். திருக்குரானுக்கு நீதிபதி திருக்குரானே ஆகும். அனுமானங்களும் சந்தேகத்திற்குரியவைகளும் நிரம்பிய ஹதீஸ் திருக்குரானுக்கு ஒருபோதும் நீதிபதியாகாது. துணை புரியக்கூடிய ஒரு சாட்சி போன்றே ஹதீஸ் விளங்குகின்றது. திருக்குரானும் சுன்னத்தும் அடிப்படையான எல்லா விஷயங்களையும் எடுத்து காட்டி இருக்கின்றன. இவ்வாறிருக்க ஹதீஸ் திருக்குரானுக்கு ஒரு துணையாக இருக்க இயலுமே ஒழிய அது எவ்வாறு திருக்குரானுக்கு தீர்ப்பு வழங்க முடியும்? இந்த செயற்கை நீதிபதியின் பெயரும் அடையாளமும் இல்லாத காலத்திலேயே திருக்குரானும் சுன்னத்தும் மக்களுக்கு நேர்வழி காட்டிக் கொண்டிருந்தன. எனவே ஹதீஸ் திருக்குரானுக்கு தீர்ப்பு கூறும் நீதிபதி என கூறாதீர்கள். ஹதீஸ் திருக்குரானுக்கும் சுன்னத்திற்கும் துணையாக நிற்கின்ற சாட்சி என்று கூறுங்கள். சுன்னத் திருக்குரானின் எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற ஒன்றாக திகழ்கின்றது. சுன்னத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமும் நடந்து தமது சஹாபாக்களையும் நடக்கச் செய்த நடைமுறைகளாகும். 150 வருடங்களுக்கு பிறகு தொகுத்து எழுதப்பட்டவற்றிற்கு சுன்னத் என்று பெயரல்ல. இவை ஹதீஸ்களே. சுன்னத் என்பது ஆரம்ப காலம் தொட்டே பரிசுத்தவான்களான முஸ்லீம்கள் செய்து வந்ததும், அதன் பிறகு பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்களால் வழி வழியாக பின்பற்றப்பட்டதும் ஆகும். ஹதீஸின் பெரும்பகுதி அனுமானங்களின் அடிப்படையில் அமைந்திருந்த போதிலும் திருக்குரானுக்கும் சுன்னத்திற்கும் அவை முரண்படாதிருந்தால் அவை ஏற்றுக்கொள்ளத்தக்கவையே ஆகும். ஏனெனில் அத்தகைய ஹதீஸ்கள் திருக்குரானுக்கும் சுன்னத்துகளுக்கும் சாட்சிகளாய் விளங்குவதோடு இஸ்லாம் பற்றிய கருத்து களஞ்சியமாகவும் திகழ்கின்றன. ஹதீஸை நாம் மதிக்க தவறுவதென்றால் இஸ்லாத்தின் ஓர் அங்கத்தை அறுத்தெறுவதற்கே அது ஒப்பாகிவிடும். திருக்குரானுக்கும் சுன்னத்திற்கும் முரண்படுகின்ற ஒரு ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. அதுபோன்றே திருக்குரானுக்கு உடன்பாடான ஒரு ஹதீஸுக்கு எதிரான எதுவும் ஏற்றுக்கொள்வதற்குரியதன்று. ஏனெனில் அத்தகைய ஹதீதை ஏற்றுக்கொண்டால் திருக்குரானையும் அதற்கு உடன்பாடான ஹதீஸ்கள் பலவற்றையும் நாம் தள்ள வேண்டி வரும். திருக்குரானுக்கு உடன்பாடான ஹதீஸுக்கும் முரண்பாடான ஒரு ஹதீஸை நியாய உணர்வு உள்ள எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எவ்வாறாயினும் நீங்கள் ஹதீஸ்களுக்கு மதிப்பளியுங்கள். ஏனெனில் அவை அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் வந்தவையாகும். எதுவரை ஒரு ஹதீஸை திருக்குரானோ சுன்னத்தோ மறுக்கவில்லையோ அதுவரை நீங்களும் அதனை மறுக்க துணியாதீர்கள். அதோடு நின்று விடாது
அவற்றை கடைபிடிக்கவும் செய்வீர்களாக. எதுவரை அவற்றை மறுக்க தகுந்த காரணமில்லாதிருக்கிறதோ அதுவரை அவற்றை புறக்கணிக்காது அவற்றின்படி நடப்பீர்களாக. திருக்குரானுக்கு மாறானது போல் ஏதேனும் ஒரு ஹதீஸ் காணப்பட்டால் அதனை நன்கு ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய கருத்து தவறானதாக கூட இருக்கலாம். அந்த ஹதீஸ் உண்மையிலேயே திருக்குரானுக்கு உடன்பாடாக இல்லாதிருந்தால் அதை விட்டுவிடுங்கள். ஏனெனில் அது அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்த ஒன்றாக இருக்காது. ஆனால் ஒரு ஹதீஸ் பலவீனமானதாக இருந்தாலும் அது திருக்குரானுக்கு இணக்கமானதாக காணப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் திருக்குரான் அதனை உண்மைப்படுத்துகிறது. ஏதாவது ஒரு முன்னறிவிப்பை பற்றிய ஹதீஸ் முஹத்திசீன்களுடைய நபிமொழி தொகுப்பாளர்கள் பார்வையில் பலவீனமானதாக இருந்தாலும் அது உங்களுடைய காலத்திலோ அல்லது அதற்கு முன்னாலோ நிறைவேறினால் அந்த ஹதீஸ் உண்மையானதென்று உறுதி செய்து அதனை பலவீனமானதென்று முடிவு செய்த முஹத்திசீன் அறியாமல் தவறிழைத்திருக்கின்றார்கள் என்றே கருதுங்கள். இவ்வாறு முஹத்திசீன்களால் பலவீனமானவை என்று கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் முன்னறிவிப்புகளும் நிரம்பிய ஹதீஸ்கள் ஏராளமாக உண்டு. இத்தகைய ஹதீஸ்கள் சிலவற்றின் காணப்படும் முன்னறிவிப்புகள் நிறைவேறிய பிறகும் அந்த ஹதீஸ்கள் பலவீனமானவை என்றோ அவற்றை அறிவித்தவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்லர் என்றோ கூறி அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் அது உங்களின் நம்பிக்கையின்மையே எடுத்து காட்டுகின்றது. ஏனெனில் அவை உண்மையானதென்று இறைவனே வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றான். இதுபோன்று முஹத்திசீன்களால் பலவீனமானவை என்று பறைசாற்றப்பட்ட ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் அவை நிறைவேறி அவை உண்மையானவைதாம் என்று நிரூபணமான பிறகும் அவை பலவீனமானவை என்று தீர்மானித்து இஸ்லாத்தின் ஆயிரக்கணக்கான அத்தாட்சிகளை ஒதுக்கி தள்ளிவிடுவீர்களா? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். இவ்வாறு நீங்கள் இஸ்லாத்தின் எதிரிகளாக மாறிவிடுவீர்களா? இறைவன் கீழ் வருமாறு கூறுகின்றான். ஆலிமுல் கைபி ஃபலா யுசாஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மனிர்ததா மிர் ரசூலின். இறைவன் தான் தேர்ந்தெடுத்த தன் தூதர்களுக்கெல்லாமல் வேறு எவருக்கும் மறைமுகமான விஷயங்களை வெளிப்படுத்த மாட்டான். 72, 27, 28. உண்மையான தீர்க்க தரிசனம் என்பது உண்மையான இறை தூதருக்கே அல்லாது வேறெவருக்கும் உரியதாக இருக்காது. இவ்வாறிருக்க உண்மையான சஹீயான ஒரு ஹதீஸை பலவீனமானதென்று லைஃப் என்று யாரோ ஒரு முஹத்தஸ் ஹதீஸ் தொகுப்பாளர் தவறுதலாக கூறியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்வது நம்முடைய நிலைக்கு சரியானதா? அல்லது ஒரு பொய்யான ஹதீஸை இறைவன் பொய்யாக்கிவிட்டான் என்று இறைவனை குறை கூறத்தான் முடியுமா? ஒரு ஹதீஸ் பலவீனமான நிலைமையில் இருந்த போதிலும் அது திருக்குரானுக்கும் சுன்னத்திற்கும் திருக்குரானுக்கு இசைவான ஏனைய ஹதீஸ்களுக்கும் உடன்பாடானதாக இருந்தால் அதனை ஏற்று அதன்படி நடப்பீர்களாக. ஆயினும் இப்படிப்பட்ட ஹதீஸ்களின்படி செயலாற்றும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவற்றை மேலே கூறியபடி ஆய்ந்தறிந்த பிறகே இவற்றின்படி செயலாற்ற வேண்டும். ஏனெனில் ஏராளமான பொய்யான ஹதீஸ்கள் இஸ்லாத்தில் குழப்பத்தை உண்டாக்கியிருக்கின்றன. ஒவ்வொரு பிரிவினரும் தத்தமது கொள்கைகளுக்கேற்றவாறு ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறென்றால் தொழுகை போன்ற வழி வழியாக செய்யப்பட்டு வந்த கடமைகளை கூட இத்தகைய ஹதீஸ்கள் உருமாற்றம் செய்திருக்கின்றன. சிலர் தொழுகையில் ஆமீன் என்று சப்தமிட்டு கூறுவார்கள், சிலர் அவ்வாறு செய்வதில்லை. சிலர் இமாமை பின்பற்றி சப்தத்துடன் ஃபாத்திஹா ஓதுகிறார்கள். வேறு சிலரோ அவ்வாறு ஓதுவது தொழுகையை கெடுத்துவிடும் என்கின்றனர். சிலர் நெஞ்சின் மீது கை கட்டுவார்கள், வேறு சிலரோ தொப்பில் மீது கட்டுகிறார்கள். இந்த வேறுபாடுகளுக்கு ஹதீஸ்களே காரணம். ஒவ்வொரு கூட்டத்தவரும் அவரவர்கள் கையில் இருப்பதை கொண்டு
மகிழ்ச்சி அடைகிறார்கள். சுன்னத் ஒரே வழியைத்தான் காட்டியிருக்கின்றது. பலதரப்பட்ட அறிவிப்புகளே இந்த வேறுபாடுகளுக்கு காரணம். உறுதியான இறை நம்பிக்கை. இறைவனை தேடும் அடியார்களே, காது கொடுத்து கவனமாக கேளுங்கள். நிச்சய உறுதியை போன்று நன்மை பயப்பது வேறு ஒன்றுமே இல்லை. பாவத்திலிருந்து மீட்பதும் நன்மை செய்வதற்கு ஊக்குவிப்பதும் இறைவன் மீது உண்மையான அன்பும் பற்றும் உருவாக்குவதும் நிச்சய உறுதியும் திடமான நம்பிக்கையுமே ஆகும். நிச்சய உறுதி இல்லாமல் உங்களால் பாவத்தை விட்டு விலக முடியுமா? உங்கள் உள்ளத்தின் உணர்ச்சிகளை நிச்சய உறுதியின் ஒளியின்றி உங்களால் கட்டுப்படுத்திட முடியுமா? நிச்சய உறுதி இல்லாமல் உங்களால் மன அமைதி அடையத்தான் முடியுமா? நிச்சய உறுதி இல்லாமல் உண்மையான ஒரு மாறுதலை உங்களால் ஏற்படுத்த இயலுமா? பாவத்திலிருந்து உங்களை மீட்க வானத்திலிருந்து ஏதாவது பாவ விமோசன வழி உங்களுக்கு கிடைக்கின்றதா? மரியமின் மகனான இயேசுவின் இரத்தத்தால் பாவம் ஒழிந்தது என்று நீங்கள் மனப்பால் குடிக்கின்றீர்களா? கிறிஸ்தவர்களே, இந்த பூமி தூள் தூளாக சிதறுண்டு போகும் விதத்தில் நீங்கள் இந்த பொய்யை கூறாதீர்கள். இயேசுநாதர் கூட தம்முடைய ரட்சிப்பிற்காக நிச்சய உறுதியின் வழியே நாடினார். இந்த நிச்சய உறுதியின் காரணமாகவே அவருக்கு ரட்சிப்பு கிடைத்தது. தங்கள் மசீகின் இரத்தத்தால் தாம் பாவ விமோசனம் பெற்றதாக பொய் கூறி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் கிறிஸ்தவர் நிலை பரிதாபத்திற்குரியது. ஆனால் கிறிஸ்தவர்களோ அடிமுதல் முடிவரை பாவத்திலேயே மூழ்கியிருக்கின்றார்கள். தங்களுடைய இறைவன் யார் என்பதையே அவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே அலட்சியம் நிறைந்ததாக இருக்கிறது. மதுபான மயக்கம் அவர்களுடைய மூளையில் ஏறியிருக்கிறது. ஆனால் வானத்திலிருந்து கிடைக்கும் பரிசுத்தமான ஆன்மீக ஆனந்த மயக்கத்தை பற்றி அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். இறைவனுடன் பற்றுமிக்க வாழ்க்கையை பற்றியும் தூய்மையான வாழ்வால் விளையும் நற்பயன் பற்றியும் அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். எனவே நிச்சய உறுதியின் ஒளி இல்லாமல் இருள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து உங்களால் வெளிவரவோ பரிசுத்த ஆவி கிடைக்கப் பெறவோ உங்களால் முடியாது என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். நன்மை நேர்மை ஆகியவற்றின் பக்கம் அழைக்கப்பட்ட மக்களே, உங்களின் இருதயங்கள் நிச்சய உறுதியினால் நிரப்பப்படும் போதுதான் இறைவனை பற்றிய அச்சம் உங்களுக்கு ஏற்படும். அதன் பிறகே பாவத்தின் கோரமான தழும்பிலிருந்து நீங்கள் தூய்மைப்படுத்தப்படுவீர்கள். சில நேரங்களில் உங்களுக்கு நிச்சய உறுதி இருப்பதாக நீங்கள் கூறலாம். அவ்வாறு எண்ணி உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்கின்றீர்கள். நிச்சய உறுதியை நீங்கள் ஒருபோதும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் நீங்கள் இன்னமும் பாவத்தை விட்டு விலகவில்லையே. நீங்கள் உங்களின் பாதங்களை முன்னேற்ற பாதையில் எடுத்து வைப்பதில்லை. பயப்பட வேண்டிய தருணங்களிலே நீங்கள் பயப்படுவதில்லை. சற்று சிந்தனை செய்யுங்கள். ஒரு பொந்தில் பாம்பு இருப்பதை காணுகின்ற ஒருவன் எவ்வாறு அந்த பொந்தில் கைவிடுவான்? தன் உணவில் நஞ்சு வைத்திருக்கிறதென்பதை அறிந்த ஒருவன் அந்த உணவை எப்படி உண்பான்? அதே போன்று ஒரு காட்டில் இரத்த வெறி பிடித்த ஆயிரக்கணக்கான சிங்கங்கள் நடமாடுகின்றன என்பதை உணர்ந்த ஒருவன் அக்காட்டில் கவனமின்றி அலட்சியமாக நடந்து செல்ல துணிவானா? நிச்சய உறுதியை பெற்ற நன்மக்களே அருட்கொடைக்கு உரியவராவர். ஏனெனில் அவர்களால்தான் இறைவனை காண முடியும். சந்தேகங்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்கின்றவரே அருட்கொடைக்கு உரியவர். ஏனெனில் அவர்களே பாவ விமோசனம் அடைந்தவராவர். நிச்சய உறுதி என்னும் பொக்கிஷம் உங்களுக்கு அருளப்படும் போதுதான் நீங்கள் பாக்கியவன்களாவீர்கள். அதன் பிறகே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பாவமும் நிச்சய உறுதியும் ஒரே இடத்தில் சேர்ந்திருக்க முடியாது. ஒரு பொந்தில் கொடும் விஷமுள்ள ஒரு பாம்பை கண்ட பிறகு நீங்கள் அந்த பொந்தில் கையை விடுவீர்களா? எரிமலையிலிருந்து கற்கள் விழுந்து கொண்டிருக்கும் ஓரிடத்தில் அல்லது
மின்சார இணைப்புகளின் அருகாமையில் அல்லது இரத்தவெறி பிடித்த சிங்கம் உலவிக் கொண்டிருக்கும் பிரதேசத்தில் அல்லது பிளேக் என்னும் கொடிய நோய் பரவியிருக்கும் ஒரு ஊரில் நீங்கள் இருப்பீர்களா? இவ்வாறு பாம்பு, மின்சாரம், சிங்கம், பிளேக் போன்றவற்றில் உங்களுக்குள்ள நிச்சய உறுதி இறைவன் மீது இருக்குமாயின் நீங்கள் அவ்விறைவனின் கட்டளைகளை மீறி அவனுடைய தண்டனைகளை பெறத்தக்க விதமாக நிச்சயமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். அவனுடன் உங்களுக்குள்ள உண்மையான தொடர்பையும் முறித்து கொள்ள மாட்டீர்கள். இதுபோன்று இறைவன் மீதும் தீர்ப்பளிக்கப்படும் நாள் மீதும் முழுமையான நம்பிக்கையும் நிச்சய உறுதியும் இருக்குமாயின் உங்கள் கண்களும் காதுகளும் கைகளும் கால்களும் பாவம் செய்ய எவ்வாறு துணிவு கொள்ளும்? பாவத்தால் நிச்சய உறுதியை வெல்ல முடியாது. பற்றி எரிந்து கொண்டிருக்கும் தீயை காணும்போது அதில் குதித்து உங்களையே நீங்கள் அர்ப்பணம் செய்து கொள்ள விரும்புவீர்களா? நிச்சய உறுதியின் சுவர்கள் வானம் வரை உயர்ந்துள்ளன. அவற்றின் மீது ஷைத்தானால் ஒருபோதும் ஏற முடியாது. பரிசுத்தமாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நிச்சய உறுதி, முழுமையான நம்பிக்கை இவற்றின் மூலமே பரிசுத்தமாக்கப்பட்டார். நிச்சய உறுதியே துன்பத்தை சகிப்பதற்கான சக்தியையும் மனப்பக்குவத்தையும் தருகிறது. எவ்வாறென்றால், ஒரு அரசனை சிம்மாசனத்திலிருந்து கீழே இறக்கி ஒரு வறியவனின் உடையை அணியச் செய்கின்றது. நிச்சய உறுதியே ஒவ்வொரு துன்பத்தையும் லேசானதாக ஆக்குகின்றது. நிச்சய உறுதியின் அடிப்படையில்லாத எல்லா பாவ விமோசன கொள்கைகளும் பொய்யானவையே. தூய்மையான நிலையும் பரிசுத்த தன்மையும் நிச்சய உறுதியின் மூலமே வாய்க்கப் பெறுகிறது. பாவத்திலிருந்து நம்மை மீளச் செய்து இறைவனை அணுகச் செய்வது நிச்சய உறுதியே ஆகும். நிச்சய உறுதியின் வழியினை காட்டாத ஒவ்வொரு மதமும் பொய்யானதேயாகும். பழங்கதைகளைத் தவிர வேறு எதுவும் அத்தகைய மதங்களில் இருப்பதில்லை. வெறும் கதைகள் மீது விருப்பம் கொள்ளாதீர்கள். இறைவன் அன்று இருந்தது போல் இன்றும் இருந்து வருகின்றான். அவனுடைய வல்லமைகள் அன்று போலவே இன்றும் இருக்கின்றன. அடையாளங்களை காட்டுகின்ற இயல்பு அன்று இருந்ததைப் போன்றே இன்றும் இருக்கிறது. இந்நிலையில் வெறும் கட்டுக்கதைகளை நீங்கள் விரும்புவது ஏன்? எந்த மார்க்கத்தில் மூஜிசாத்களும் அற்புதங்களும் தீர்க்க தரிசனங்களும் வெறும் கதைகளாக மட்டும் இருக்கின்றனவோ அந்த மதம் நாசமடைந்த மதமாக உள்ளது. எந்த சமுதாயத்தின் மீது இறைவன் இறங்குவதில்லையோ, எந்த சமூகம் நிச்சய உறுதியின் வாயிலாக இறைவனுடைய கரங்களால் புனிதமாக்கப்படுவதில்லையோ அந்த சமுதாயம் அழிந்து போய்விடும். எவ்வாறு உலக இன்பம் ஒருவனை கவர்கின்றதோ அவ்வாறே நிச்சய உறுதியின் மூலமாக கிடைக்கும் ஆன்மீக ஆனந்தம் மனிதனை இறைவன் பக்கம் ஈர்க்கின்றது. இறைவனின் அழகும் எழிலும் எத்தகையது என்றால், ஒருவன் ஏனைய எல்லா பொருட்களும் வீணானவை என்று கருதி அதனை பார்த்து பரவசமடைகின்ற அளவுக்கு அது அமைந்திருக்கிறது. இறைவனை பற்றியும் அவனுடைய சிறப்பு இயல்புகள் பற்றியும் உறுதியான நம்பிக்கை ஒருவனுக்கு இருக்குமானால் அது அவனை பாவத்திலிருந்து விலக்கும். ஒவ்வொரு அச்சமற்ற நிலைமையின் ஆணிவேரும் கவனக்குறைவேயாகும். எவர் இறைஞானத்தை முழுமையாக பெறுவாரோ அவரால் நிச்சயமாக அலட்சியமாக இருக்க முடியாது. தூய்மை அடைவதற்கான வழி. இந்த இறையருளை உங்களால் எவ்வாறு பெற இயலும்? திருக்குரானில் இறைவனே இந்த கேள்விக்கு விடையளித்துள்ளான். அதாவது, தொழுகை, பொறுமை ஆகியவற்றின் மூலமாக இறை உதவியை தேடுங்கள் என்று அவன் கூறியிருக்கின்றான். தொழுகை என்பது என்ன? அது தஸ்பீ, தஹ்மீத், தக்தீஸ், இஸ்திக்ஃபார், சலாத் போன்றவையுடன் மனமுருகி செய்யப்படும்
பிரார்த்தனையாகவும் அமைந்தது ஆகும். எனவே நீங்கள் தொழும்போது பாமர மக்களைப் போல் உங்களுடைய பிரார்த்தனைகளில் அரபி மொழி வார்த்தைகளை மட்டும் ஓதுவதோடு நின்று விடாதீர்கள். ஏனெனில் அத்தகையவருடைய தொழுகையும் இஸ்திக்ஃபாரும் எவ்வித உண்மையையும் உறுதிப்பாடும் இல்லாத வெறும் ஆசாரங்களாகவும் வெற்று சடங்குகளாகவுமே காணப்படுகின்றன. ஆனால் நீங்கள் தொழும்போது திருக்குரானிலே காணப்படும் பிரார்த்தனைகள் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள். இவை தவிர உங்களுடைய மற்றெல்லா கோரிக்கைகளையும் உங்கள் சொந்த மொழியிலேயே உருக்கமான முறையில் இறைவனின் சன்னிதானத்திலேயே சமர்ப்பியுங்கள். அப்போது உங்கள் இருதயங்களிலே தாழ்மை குணத்தின் பிரதிபலிப்பு ஏற்படும். வரக்கூடிய ஆபத்துகளுக்கான பரிகாரம் தொழுகையிலே அமைந்திருக்கின்றது. வரக்கூடிய ஒவ்வொரு புதிய நாளும் உங்களுக்காக எத்தகைய பாக்கியத்தையும் வளத்தையும் கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதனால் ஒவ்வொரு நாளும் உதயமாவதற்கு முன்பே உங்களுடைய எஜமானனின் திருச்சந்நிதியில் நின்று மனமுருகி மன்றாடி பிரார்த்தனை செய்யுங்கள். அப்போதுதான் அருட்கொடைகளும் வளங்களும் நிறைந்த புதிய நாள் உங்களுக்காக உதயமாகும். ஆட்சியாளர்கள், செல்வந்தர்கள் ஆகியோரின் கவனத்திற்கு. தலைவர்களே, ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களே, செல்வந்தர்களே, உங்களிடையே இறைவனுக்கு அஞ்சி அவன் காட்டிய வழியில் நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள் மிக குறைவானவர்களே. உங்களில் பெரும்பாலோர் உலக ஆசாபாசங்களில் மூழ்கி அதிலேயே தங்களின் ஆயுள் முழுவதையும் செலவிடக்கூடியவர்களாகவும் மரணத்தை நினைத்து கூட பார்க்காதவர்களாகவும் இருக்கிறார்கள். இறைவனை வணங்காத, இறைவனை பற்றிய எண்ணமே இல்லாத ஒவ்வொரு எஜமானனின் கீழ் வேலை பார்க்கும் ஊழியர்களின் பாவமும் அந்த எஜமானனின் கழுத்திலேயே கட்டப்படும். மது அருந்தும் ஒவ்வொரு எஜமானனின் கீழ் வேலை செய்து அவனுடைய தாமும் மது அருந்தும் ஊழியர்களின் பாவமும் அந்த எஜமானனின் பாவங்களுடனேயே சேர்த்து எழுதப்படும். சிந்திக்க கூடியவர்களே, இந்த உலகம் நிலையானதல்ல. ஆதலால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வரம்பு மீறிய ஒவ்வொரு செயலையும் விட்டுவிடுங்கள். போதையூட்டும் ஒவ்வொரு பொருளையும் விட்டு விலகுங்கள். மனிதனை நாசம் செய்யக்கூடியது மதுபானம் மட்டுமல்ல, அபின், கஞ்சா போன்றவைகளும் அவனுடைய மூளையை பாதித்து அவனை படுகுழியில் தள்ளிவிடும். ஆதலால் இத்தகைய பழக்கங்கள் உங்களுக்கு இருந்தால் அவற்றை விட்டொழியுங்கள். இப்படிப்பட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அதனால் நலிவுற்று ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கானோர் மாண்டு போகின்றனர். இதனை கண்களால் கண்டிருந்தும் நீங்கள் ஏன் இன்னும் இப்போதைப் பொருட்களை விட்டுவிடாமல் இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை. இத்தகையவர்களுக்கு மறு உலகில் கிடைக்கும் தண்டனை வேறு காத்திருக்கிறது. எனவே நீங்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கும் இறைவனுடைய அருட்களை பெறுவதற்கும் நீங்கள் தூய்மையானவர்களாக மாறிவிட வேண்டும். வரம்பற்ற சிற்றின்பத்தில் வாழ்நாட்களை கழிப்பதும் சாபத்திற்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. ஒழுக்கக்கேடும் தான் தோன்றித்தனமான நடத்தையுமே சாபத்திற்குரிய வாழ்விற்கே இட்டுச் செல்லும். இறைவனை பற்றி எண்ணாமலும் அவனுடைய நல்லடியார்களுக்கு உறுதுணையாக இல்லாமலும் இருப்பதும் சாபத்திற்குரிய வாழ்வேயாகும். இறைவனுக்கும் அவனது படைப்பினங்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி ஓர் ஏழையிடம் கேட்கப்படுவதை விட ஒரு செல்வந்தனிடம் அதிகமாக கேட்கப்படும். இந்த நிலையற்ற குறுகிய கால வாழ்வில் தன்னை முழுக்க முழுக்க ஈடுபடுத்தி இறைவனிடத்திலிருந்து முகம் திருப்பிக் கொள்கின்றவர் எத்தகைய பேரிழந்தவராக இருக்கின்றார். இறைவனால் விலக்கப்பட்டவைகளை ஹராம், சிறிதளவு கூட அச்சமில்லாமல் அனுமதிக்கப்பட்டவைகளைப் போன்று இத்தகையவர்கள் உபயோகிக்கின்றார்கள். இவர்களுடைய மனநிலை எத்தகையதென்றால் அனாவசியமாக கோபம் கொள்கின்றார்கள்.
மற்றவர்கள் மீது வசைபாடுகின்றார்கள். அவர்களை காயப்படுத்தவும் சில சமயம் அவர்களை கொல்லவும் துணிகின்றார்கள். தங்களுடைய கீழ்த்தரமான மன இச்சைகளை நிறைவேற்ற மிக மிக கேவலமான முறைகளை கையாளுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்களால் உண்மையான மகிழ்ச்சியை, பேரின்பத்தை மரணம் வரை பெற்றுக்கொள்ள இயலாது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மிக குறைந்த நாட்களே இவ்வுலகில் வாழப்போகின்றீர்கள். அந்நாட்களில் ஒரு பெரும் பகுதி கழிந்தும் விட்டது. ஆதலால் உங்களின் எஜமானனாகிய இறைவனின் வெறுப்பிற்கு நீங்கள் ஆளாகிவிடாதீர்கள். உங்களை விட பலமிக்க ஒரு அரசு உங்களுக்கு எதிராக திரும்பினால் உங்களை அழித்துவிட முடியாதா? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். அவர்கள் அரசுகளுக்கெல்லாம் அரசனான இறைவனின் கோபத்திலிருந்து உங்களால் எவ்வாறு தப்ப இயலும்? நீங்கள் இறைவனுடைய பார்வையில் பயபக்தி உள்ளவர்களாயின் உங்களை எவராலும் அழித்துவிட முடியாது. அவனே உங்களை பாதுகாப்பான். உங்களை கொலை செய்ய முயலும் ஓர் எதிரியால் கூட உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. இறைவனைத் தவிர வேறெவராலும் உங்களுடைய உயிரை காப்பாற்ற இயலாது. இறைவனின் உதவியை நாடாமல் பல்வேறு ஆபத்துகளை பற்றி பயந்து பயந்து நீங்கள் உங்களின் வாழ்நாளை கழிப்பீர்களா? எவர் இறைவனுடன் உறவு கொண்டு இருப்பாரோ அவருக்கே இறைவன் அடைக்கலம் தருவான். எனவே நீங்கள் இறைவன் பக்கம் வாருங்கள். அவனுக்கு உடன்பாடில்லாத ஒவ்வொரு செயலையும் விட்டொழியுங்கள். அவனுக்காக செய்ய வேண்டிய கடமைகளில் சோம்பேறித்தனம் காட்டாதீர்கள். அவனுடைய அடியார்களுக்கு நாவினாலோ கைகளினாலோ தீங்கு செய்யாதீர்கள். வானத்திலிருந்து வரும் ஆக்கினைகளுக்கு அஞ்சி வாழுங்கள். இதுவே உங்களுடைய இரட்சிப்பிற்கான வழியாக இருக்கின்றது. இஸ்லாமிய ஆலிம்களே, என்னை பொய்யாக்குவதற்கு நீங்கள் அவசரப்படாதீர்கள். அநேக ரகசியங்கள் மனிதன் எளிதில் அறிய முடியாததாக இருக்கின்றன. அதனால் ஒன்றை கேட்ட மாத்திரத்திலேயே அதனை மறுக்க முன்வராதீர்கள். அப்படி செய்வது தக்வாவின் இறைபக்தியின் வழியல்ல. உங்களிடையே சில தவறுகள் இல்லாதிருந்தால், நீங்கள் பல ஹதீசுகளுக்கு தலைகீழான விளக்கம் தராதிருந்தால், தீர்ப்பு கூறும் வாக்களிக்கப்பட்ட மசீயின் வருகை அவசியமற்றதாகி இருக்கும். வானத்திலிருந்து ஈசா நபி இறங்கி மஹதியுடன் இணைந்து மக்களை பலவந்தமாக முஸ்லிம்களாக்குவார்கள் என்பது உங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த கொள்கை இஸ்லாத்திற்கு கெட்ட பெயரை உண்டாக்கக்கூடிய ஒன்றாகும். மார்க்கத்தில் பலாத்காரம் கூடும் என்று திருக்குரானிலே எங்கு காணப்படுகிறது? ஆனால் அத்திருமறையில் இறைவன் லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்தவிதமான பலவந்தமும் இல்லை என்றே கூறுகின்றான். இறைவன் இவ்வாறு கூறியிருக்கும் போது மார்க்கத்தில் பலாத்காரம் செய்யக்கூடிய அதிகாரம் ஈசா நபிக்கு எங்கிருந்து கிடைத்தது? மார்க்கத்தில் பலாத்காரம் இல்லை என்று திருக்குரானிலே பல இடங்களில் காணப்படுகிறது. அண்ணல் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தங்கள் பல செய்திருந்தார்கள். ஆனால் அவை மார்க்கத்தை பலவந்தமாக பரப்ப வேண்டுமென்ற நோக்கத்தோடு செய்யப்பட்டவை அல்ல. மாறாக, ஒன்று, அவற்றில் சில தட்டி கேட்கும் நோக்கத்தோடு செய்யப்பட்டவையாகும். அக்காலத்தில் சில கூட்டத்தினர் ஏராளமான முஸ்லிம்களை படுகொலை செய்திருந்தார்கள். பலாத்காரமாக அவர்களை அவர்களின் சொந்த ஊரிலிருந்து வெளியேற்றினார்கள். இவர்கள் முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து பல கொடுமைகளை இழைத்து வந்தார்கள். இதன் காரணமாகவே இவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டிய நிர்பந்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இதை பற்றி திருக்குரான் கீழ்வருமாறு கூறுகிறது: எந்த முஸ்லிம்களுக்கு எதிராக அவிசுவாசிகள் அநியாயமாக யுத்தம் செய்து வருகிறார்களோ அந்த முஸ்லிம்களுக்கு அவர்கள் அக்கிரமத்திற்கு ஆளானதன் காரணமாக அந்த அவிசுவாசிகளுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு அத்தகைய முஸ்லிம்களுக்கு உதவி புரிய இறைவன் மிகவும் வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான். 2, அவற்றுள் சில போர்கள் தற்காப்பிற்காக செய்யப்பட்டவையாகும். அதாவது இஸ்லாத்தை அழித்தொழிப்பதற்காக எதிரிகள் படையெடுத்து வந்தார்கள். அதனால் அவர்களோடு
போர் செய்வது முஸ்லிம்களுக்கு கட்டாயமாகிவிட்டது. இன்னும் சில சமயங்களில் தம் சொந்த நாட்டில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய அவர்கள் முனைந்தபோது வன்முறை அவர்கள் மீது ஏவிவிடப்பட்டது. அப்போதும் அதற்கெதிராக முஸ்லிம்கள் வாளெடுத்தார்கள். 3. நாட்டில் தம்முடைய சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்காக முஸ்லிம்கள் போர் புரிந்தார்கள். இந்த 3 விதமான சூழ்நிலை ஏற்பட்ட போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றி தோன்றிய கலிஃபாக்களும் போர் புரிந்திருந்தார்கள். இதை தவிர வேறு காரணங்களுக்காக அவர்கள் போர் புரியவில்லை. இஸ்லாம் அதன் ஆரம்ப காலகட்டத்தில் ஏனைய சமுதாயங்களின் தாக்குதல்களை ஒரு நீண்ட காலம் சகித்து கொண்டிருந்தது. இத்தகைய ஒரு முன்னுதாரணத்தை வரலாற்றில் காட்ட இயலாது. இவ்வாறிருக்க ஈசா நபியும் இமாம் மஹதியும் அவர்கள் தோன்றியவுடனேயே வாளெடுத்து போர் புரிவார்கள் என்று கூறுவதென்றால் அதற்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இந்நாட்டிலுள்ள ஷேக்குகள், பீர்கள் ஆகியோர்களின் நிலை இவ்வாறே. இந்நாட்டிலுள்ள ஷேக்குகளும் பீர்களும் மார்க்கத்துடன் அவர்களுக்குள்ள உறவை முற்றாக துண்டித்து கொண்டு தீய பழக்க வழக்கங்களில் இரவு பகலாய் மூழ்கி கிடக்கின்றனர். இதன் காரணமாக இஸ்லாத்திற்கு ஏற்பட்டுள்ள ஆபத்துகளை பற்றியோ கஷ்ட நஷ்டங்களை பற்றியோ இவர்கள் உணரவில்லை. அதை பற்றிய அறிவு இவர்களுக்கு இல்லை. இவர்களுடைய கூட்டங்களுக்கு நீங்கள் சென்றால் அங்கு திருக்குரான், ஹதீஸ் விளக்கங்களுக்கு பகரமாக இசை கச்சேரி, கவ்வாலி போன்ற பாட்டு கச்சேரி ஆகியவற்றில் இவர்கள் மூழ்கியிருப்பதை காண முடியும். இவ்வாறிருந்தும் இவர்கள் தம்மை முஸ்லிம்களின் தலைவர்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகள் என்றும் கூறிக்கொள்கின்றனர். நான் இறைவனை நேசிக்கின்றேன் என்று எவராலும் எளிதில் கூறிக்கொள்ள முடியும். ஆனால் உண்மையான இறைநேசம் வானத்தின் சாட்சியத்தால் நிரூபிக்கப்பட வேண்டும். தம்முடைய மார்க்கமே உண்மையான மார்க்கம் என்று எல்லோராலும் கூற முடியும். ஆனால் உண்மையான மார்க்கத்திற்கு இறைவன் புறமிருந்து இவ்வுலகிலேயே ஆன்மீக ஒளி கிடைக்கிறது. நாம் முக்தி பெறுவோம், தமக்கு ரட்சிப்பு உண்டு என்று எவரும் கூறலாம். ஆனால் இவ்வுலகிலேயே முக்தியின் ரட்சிப்பின் ஒளி கிடைக்கப்பெற்றால் மட்டுமே அவ்வாறு கூறுபவர் உண்மையாளராக இருக்க முடியும். மார்க்க ஊழியத்திற்கான காலம் இதுவே. அன்பர்களே, இது மார்க்கத்திற்காகவும் அதன் நோக்கங்களுக்காகவும் பாடுபட வேண்டிய காலமாக இருக்கின்றது. இந்த காலத்தை ஒரு நல்ல வாய்ப்பாக கருதுங்கள். இந்த வாய்ப்பு உங்களுக்கு பிறகு எவருக்கும் கிடைக்கப் போவதில்லை. நீங்கள் மிகவும் மகிமைக்கும் சிறப்புக்குரிய ஒரு மாநபியை பின்பற்றியவர்களாக இருந்தும் ஏன் தைரியத்தை இழந்தவர்களாக நிற்கின்றீர்கள்? உங்களுடைய நேர்மையை, நம்பிக்கையில் உங்களுக்குள்ள உறுதியை கண்டு விண்ணிலுள்ள வானவர்கள் கூட வியப்படைந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் அளவில் நீங்கள் நல்ல முன்மாதிரியை காட்டுங்கள். நான் இத்துடன் இதனை கூறி முடிக்கின்றேன். என்னுடைய இந்த போதனை உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும். நீங்கள் பூமியின் நட்சத்திரங்களாக திகழும் வகையில் இப்போதனை உங்களின் இருதயங்களிலேயே தக்கதொரு மாறுதலை உண்டாக்கட்டும். உங்களுடைய இறைவன் புறமிருந்து உங்களுக்கு கிடைத்துள்ள இவ்வொளியினால் இந்த பூமி பிரகாசமடைவதற்காக நான் எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். இறைவா, நீ அவ்வாறே செய்வாயாக. கொஞ்சம் தான் இருக்கு. சந்தேக நிவர்த்திக்கான எளிய வழி இஸ்திகாரா துவா. இறைவனின் கோபத்திற்கு அஞ்சுகின்றவர்களே, உண்மையை தேடுகின்றவர்களே, நீங்கள் மார்க்கம் பற்றிய எவ்வித ஆராய்ச்சியும் செய்யாமல் ஆலிம்களின் பின்னால் சென்று கொண்டிருப்பது பெரும் தவறு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இறுதி காலத்தின் ஆலிம்களை பற்றி அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயமுறுத்தியுள்ளார்கள். எனவே நீங்கள் அவர்களை கண்டு அஞ்ச வேண்டியதிருக்கிறது. அவர்களுடைய ஃபத்வாக்களை கண்டு வியப்படையாதீர்கள். ஏனெனில் அத்தகைய ஃபத்வாக்கள் புதியவையல்ல. என்னை பற்றியோ என்னுடைய வாதங்கள் பற்றியோ உங்கள் உள்ளங்களிலே சந்தேகம் இருக்குமாயின் அதை போக்குவதற்கான எளிய வழியை
உங்களுக்கு காட்டுகின்றேன். இந்த வழியை கடைபிடிப்பதன் மூலம் உண்மையை விரும்புகின்றவர்களுக்கு இறைவன் நாடினால் நற்பயன் விளையும். முதலாவது, மெய்யான தௌபாவுடன் இரவில் 2 ரக்காத் தொழ வேண்டும். முதல் ரக்காத்தில் சூரா யாசீனும், இரண்டாவது ரக்காத்தில் 2 தடவை சூரா இஹ்லாஸும், அதாவது ஹுல் உஹல்லாஹு அஹத் என்று ஆரம்பமாகும் அத்தியாயம் ஓதிய பிறகு 300 தடவை அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் ஓதி 300 தடவை இஸ்திக்ஃபாரும் ஓதி இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவா, நீ மறைவானவற்றை அறியக்கூடியவனாக இருக்கின்றாய். ஆனால் நாங்களோ அவ்வாறு அல்ல. மக்பூல் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் யாரென்றும், மர்தூத் இறைவனால் தள்ளப்பட்டவர் யாரென்றும், உண்மையாளர் யாரென்றும், பொய்யர் யாரென்றும் நீயே நன்கறிவாய். உன்னுடைய பார்வையிலிருந்து யாரும் மறைய முடியாது. எனவே நாங்கள் உனது திருச்சன்னிதானத்தில் பணிந்து வேண்டுகின்றோம். வாக்களிக்கப்பட்ட மசி என்றும் மஹதி என்றும் இக்காலத்தில் இமாம் என்றும் முஜத்தித் என்றும் வாதிக்கின்ற இவருடைய நிலை என்ன? இவர் உண்மையாளரா பொய்யரா, மக்பூலா மர்தூதா என்பதை நீயே எங்களுக்கு ரூயா, கஷ் அல்லது இல்ஹாம் மூலமாக காட்டியருள வேண்டும். அப்போதுதான் இவர் மர்தூத் என்றால் இவரை ஏற்று வழிகேட்டில் விடாமல் நாங்கள் தப்ப முடியும். இவர் மக்பூலாக உண்மையிலேயே உன்பிறமிருந்து தோன்றியவராக இருந்தால் இவரை நிராகரிக்காது நாசத்திலிருந்து நாங்கள் தப்ப இயலும். எல்லாவித குழப்பங்களிலிருந்து இறைவா எங்களை நீ காத்தருள்வாயாக. நீயோ எல்லையில்லா வல்லமை மிக்கவனாக இருக்கின்றாய். இந்த இஸ்திகாரா தொழுகையை குறைந்தது 2 வாரமாவது தொடர்ந்து தொழுது வர வேண்டும். குழப்பமான எண்ணங்களை விட்டொழித்து தூய உள்ளத்துடன் பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே தப்பெண்ணமும் விரோத மனப்பான்மையும் கொண்டுள்ள ஒருவர் அவற்றை அகற்றாமல் எவரை பற்றி ஏற்கனவே வெறுப்பும் வைராகியமும் கொண்டிருந்தாரோ அவரை பற்றி அவர் உண்மையாளரா பொய்யரா என்பது பற்றி கனவில் அறிவிக்க வேண்டுமென்று கேட்டால் ஷைத்தான் அவருடைய இருதயத்தின் நிலைக்கேற்றவாறு கோணலான சிந்தனை போக்கை ஏற்படுத்தி விடுவான். அப்போது அத்தகையவரின் நிலை முன்பிருந்ததை விட மோசமாகிவிடும். அதனால் இறைவன் புறமிருந்து நீங்கள் நேரடியாக அறிவிப்பு பெற விரும்புவீர்களானால் உங்களுடைய உள்ளத்திலிருந்து வெறுப்பு, வைராகியம் இவற்றை அகற்றி விருப்பு வெறுப்பற்ற நடுநிலை நின்று இறைவனிடத்திலே நேர்வழியை விரும்பி கேளுங்கள். அப்போது நிச்சயமாக அந்த இறைவன் அவனுடைய வாக்குறுதியின்படி அவனுடைய திருச்சன்னிதானத்திலிருந்து ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி அருள்வான். எனவே உண்மையை விரும்புகின்றவர்களே, இந்த ஆலிம்களின் சொல்லை கேட்டு குழப்பத்திற்கு ஆளாகாதீர்கள். விழித்தெழுங்கள். எல்லாம் வல்ல என்றும் வழிகாட்டக்கூடிய அந்த இறைவனிடமிருந்தே உதவியை தேடுங்கள். இதன் மூலம் ஓர் ஆன்மீக அழைப்பை விடுத்திருக்கின்றேன். பிறகு உங்கள் விருப்பம். வஸ்ஸலாம் அலா மனித்தபஹல் உதா குலாம் அஹமது நிஷானே ஆஸ்மானி